The Age of Revolutions, Standard 9, Unit 9, History, Social Science. அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அமெரிக்காவில் இண்டிபெண்டன்ஸ்க்கு உண்டான வார் எப்படி நடந்தது அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 கிரேட் ரெவல்யூஷன்ஸ்ன்றது புரட்சிகள் சொல்லுவோம். ஸோ 3 பெரும் புரட்சி நடந்திருக்கு இந்த 18th century brought about striking changes in the western society. இங்கே வெஸ்டர்ன் அப்படின்னும் போது நம்மளுடைய வேர்ல்டில் வெஸ்ட் சைடு சொல்கிறாங்க. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நிறைய சேஞ்சஸ், மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துச்சு இந்த 3 ரெவல்யூஷனும். அது என்னென்ன ரெவல்யூஷன்? 3 ரெவல்யூஷன் அப்படின்னா த அமெரிக்கன் ரெவல்யூஷன், த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த 3 ரெவல்யூஷன், 3 புரட்சிகள், அமெரிக்கா, ஃப்ரெஞ்ச் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இது 3மே வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது வெஸ்டர்ன் சொசைட்டியில். த அமெரிக்கன் ரெவல்யூஷன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன். பொலிட்டிக்கல் சார்ந்த ஒரு புரட்சி. பொலிட்டிக்கல் அப்படின்னும் போது அரசியல் அதை சார்ந்து இருக்கிறது தான் பொலிட்டிக்கல் சொல்லுவோம். ஸோ பொலிட்டிக்கல் சார்ந்த ஒரு ரெவல்யூஷன் அப்படின்றது அமெரிக்கன் ரெவல்யூஷன் தான். அது ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னா அது அமெரிக்கன் ரெவல்யூஷன் தான். தோ நாட் ஸோ வைட்டல், இங்கே வைட்டல்னா இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லைனாலும் ஆஸ் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் விச் வாஸ் டு ஷேக் த சோஷியல் ஃபவுண்டேஷன் ஆஃப் யூரோப். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அளவுக்கு இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட யூரோப்புடைய அந்த சோஷியல் ஃபவுண்டேஷனை வந்து இது ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்துச்சு. அந்த அன்றாட வாழ்வியலெல்லாம் பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தது அமெரிக்கன் ரெவல்யூஷன். த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் engendered by the American revolutions provided inspiration for other anti-colonial struggles. இங்கே anti-colonial struggles அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரங்க நம்மளை வந்து ஆட்சி செஞ்சாங்களே, ஸோ அது கலோனியல் பவர்ஸ்ன்னு சொல்லுவோம். வேறு நாட்டுக்காரங்க நம்ம மேலே வந்து செலுத்தக்கூடிய ஆட்சியை வந்து கலோனியல் ஆட்சி சொல்லுவோமா. ஆன்டி கொலோனியல்னால் அவங்கள எதிர்த்து நம்ம போராடுறது. இப்போ நம்மெல்லாம் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுறது ஆன்டி கொலோனியல் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகல்ஸ் நடந்துட்டு இருந்துச்சோ அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இது மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து தோன்றுறது இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷனால். ஏன்னா இது பொலிட்டிக்கல் சார்ந்த ஒரு ரெவல்யூஷன் தானே, அரசு அதை சார்ந்த ஒரு ரெவல்யூஷன், புரட்சின்றதுனால அது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. தாமஸ் ஜெஃபர்சன் who drafted the Declaration of Independence. இங்கே டிராஃப்டட்னா வரையறுக்கிறது, எழுதுனது இல்லை கொண்டு வந்தது, தட் இஸ் டிராஃப்டட். டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தாமஸ் ஜெஃபர்சன் அப்படிங்கிறவர் கொண்டு வராரு. asserted even at the beginning of 1776 that Americans had neither wish nor interest to separate from English monarchy. இப்போ மொனார்கி அப்படின்றது பார்த்திங்கன்னா ராஜாங்கம் சொல்லுவோம்ல, தட் இஸ் மொனார்கி. ராஜா ஆட்சி செய்கிறத மொனார்கி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த தாமஸ் ஜெஃபர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 1776 அந்த பிகினிங், அந்த 1776 உடைய பிகினிங்ஸில் கூட அமெரிக்கன்ஸ் வந்து விரும்பலை. அதாவது அந்த ராஜாங்கத்துலேருந்து பிரிஞ்சு வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம்லாம் வந்து அவங்களுக்கு இல்லாமல் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இன் July 1776 the same Jefferson got his Declaration of Independence adopted that a Continental Congress of the 13 colonies with its assertion that all men are created equal. அதே 1776 ஜூலையில் அவரே தாமஸ் ஜெஃபர்சனே என்ன ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வராரு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடாப்ட் பண்ணுறாரு, அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அந்த கான்டினென்டல் காங்கிரஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 13 காலனிஸ் சார்ந்த அந்த ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா ஆல் மென் ஆர் ஈக்குவல், எல்லா மனிதர்களும் ஈக்குவலானவங்க, ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் இல்லாதவங்க அப்படின்றது அந்த 13 காலனிஸில் கொண்டு வராரு சேம் ஜெஃபர்சன் அப்படிங்கிறவர் தான். இட் வாஸ் அ ரெவல்யூஷனரி ஸ்டேட்மெண்ட் அட் த டைம் வென் ரெஸ்பெக்ட் டு கிங்ஸ் அண்ட் நோபல்ஸ் வாஸ் யூனிவர்சல். இந்த இப்போ எல்லா மனிதர்களும் சமம், ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அப்படின்னு இவர் சொன்ன இந்த அசர்ஷன் அப்போ என்ன அப்படின்னா உலகளாவில், அதாவது யூனிவர்சலி அப்படின்னா உலகளாவில் பார்த்திங்கன்னா ராஜாக்கள், பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு போற்றிட்டு இருந்த கூட ஒரு தருணத்தில் தான் வந்து இவர் அப்படின்னு சொல்கிறார், எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. In this lesson, we trace the foundation of English colonies in America and narrate the revolt of the colonies. இந்த லெசனில் நம்ம இங்கிலீஷ் காலனிஸ், அமெரிக்காவில் இந்த இங்கிலீஷ் மக்கள் வந்து எப்படி அவங்க மேலே
அவங்க மேலே வந்து திணிச்சாங்க, இவங்களுடைய அந்த பவர்ஸ் எல்லாம் எப்படி அவங்க மேலே திணிச்சாங்க, அப்புறம் அதை எதிர்த்து இவங்க எப்படியெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் பண்ணாங்க அப்படின்றத தான் வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். காலனிஸ் ஆஃப் யூரோப்பியன் பவர். இங்கே இங்கிலீஷ் அப்படின்றது யாருன்னா யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க தான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காலனிஸ் ஆஃப் யூரோப்பியன் பவர், இந்த யூரோப் மக்களுடைய காலனிஸ் எங்கெல்லாம் இருந்தது, எங்கெல்லாம் இவங்க வந்து அவங்களுடைய ஆட்சியை செலுத்திட்டு இருந்தாங்க, எதெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே காலனிஸ் அப்படின்றது. த போர்ச்சுகீஸ் அண்ட் தி ஸ்பானிஷ் வேர் தி பைனியர்ஸ் இன் ஜியாகிரபிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அண்ட் தி ஃபவுண்டிங் ஆஃப் தி காலனிஸ். முதல்ல இந்த உலகத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அதாவது சுற்றி வந்தது, புதுசாக இடங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தையே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தது, புதுசாக இடங்களெல்லாம் கண்டுபிடிச்சது. அப்படி அதுடைய துவக்கத்தில் யார் பண்ணாங்க, பைனியர்னால் துவக்கி விட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸையும் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவங்களும் தான். ஸோ இவங்க தான் என்ன பண்ணாங்க, புதுசாக இவங்க போய் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாட்டையோ ஒரு நிலத்தையோ என்ன பண்ணால் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க மேலே திணிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் வந்து இந்த காலனிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டுச்சு. த இங்கிலீஷ் லேக்ட் ஃபார் பிஹைண்ட் இன் தேர் காலனைசேஷன் எஃபெக்ட். இந்த இங்கிலீஷ் இந்த யூரோப்பியன் இந்த இங்கிலீஷ் வந்து பின்னாடி தான் வந்தது. இந்த போர்ச்சுகீஸ் ஸ்பெயினிஸ்க்கெல்லாம் வந்து பின்னாடி தான் இவங்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. த இங்கிலீஷ் பொசஸ்ட் அ தியரிட்டிக்கல் claim to the North American mainland in view of the voyage of John Cabot. ஜான் கெபோட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், நார்த் அமெரிக்காவுடைய மெயின்லேண்டுக்கு போகிறார். அப்போ போனோடனே அப்போ என்ன பண்ணாங்க, இந்த இங்கிலீஷ் பீப்புள், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நார்த் அமெரிக்கா வந்து எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. 1497 ஜான் கெபட் அப்படிங்கிறவர் நார்த் அமெரிக்காவுக்கு வாயேஜ் போகிறார். வாயேஜ்னா பயணம். ஆஃப் தி கோஸ்ட் ஆஃப் தி நோவாஸ்கோட்டியா அப்படிங்கிற இடத்துல இவர் போகிறாரு. ஸோ அதை வந்து உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இங்கிலீஷ் பீப்புள், அதாவது யூரோப்பியன் பவர்ஸ் வந்து உரிமை கொண்டாடுறாங்க. பட் they neither had the means nor the desire to back up that claim during the 16th century. அந்த 16th centuryயில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த ஆசை இல்லை, டிசைர்ன்றது ஆசை, ஓகே, டிசைரோ அங்கே இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஆசை இல்லை, அதை விட்டுட்டு வரத்துக்குமே அவங்களுக்கு எந்த ஒரு ஆசைகளும் இல்லை 16th centuryயில். ஜேம்ஸ்டவுன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் காலனி இன் அமெரிக்கா 1607. அமெரிக்காவில் பிரிட்டிஷ் நாட்டுக்காரங்க ஃபஸ்ட்டு காலனி பண்ணது எந்த இடம் அப்படின்னா ஜேம்ஸ்டவுன் அப்படிங்கிற இடம். 1607 அவங்க இது எங்களுக்கு சொந்தம், நாங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த வந்து பவர் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. The ship Mayflower had taken a batch of Puritans from the Plymouth, England to America in 1620. 1607 அங்கே காலனி அமைச்சிட்டாங்களா. அப்போ 1620 என்ன பண்ணாங்க, இவங்களுடைய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மேஃப்ளவர் அப்படிங்கிற ஷிப்பில் கொண்டு போயிட்டு அந்த அமெரிக்காவில் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவங்களெல்லாம் வாழ்கிறதுக்காக கொண்டு போயிட்டு விடுறாங்க. த லேண்டட் இன் தி நார்த் அண்ட் கால் த பிளேஸ் நியூ பிளைமவுத். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த நார்த் அமெரிக்காவில் தானே அவங்களுடைய காலனி செட் பண்ணாங்க புதுசாக. ஸோ அங்கே போய் இவங்க லேண்ட் பண்ணோடனே அந்த இடத்துக்கு இவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா நியூ பிளைமவுத் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அவங்க வச்சாங்க. ஏன்னா இவங்க பிளைமவுத் அப்படிங்கிற இடத்துலேருந்து தானே வந்தாங்க, இங்கிலாந்துலேருந்து. ஸோ இவங்க போய் சேர்ந்த அந்த புதுசாக நார்த் அமெரிக்காவில் போய் சேர்ந்த இவங்க அந்த இடத்துக்கும் நியூ பிளைமவுத் அப்படின்னு பேர் வச்சாங்க. Another Puritan group led by John Winthrop set up the Massachusetts Bay Colony. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அடுத்து அதே மாதிரி இன்னொரு பேட்ச் ஆஃப் பீப்புள் வந்து போகிறாங்க. அதுக்கு தலைமை தாங்கினது பார்த்திங்கன்னா ஜான் வின்த்ரோப் அப்படிங்கிறவர் போகிறாரு. இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, மெசச்சூட்டஸ் அப்படிங்கிற அந்த கடல் பேன்றது என்னது, 3 பக்கமும் லேண்டு, ஒரு பக்கம் வாட்டர் இருந்தால் அதை தான் பே அப்படின்னு சொல்கிறோம். பே ஆஃப் பெங்கால் நம்ம அப்படி தான் சொல்கிறோம். 3 பக்கமும் நம்மளுடைய இந்தியாவுடைய லேண்டு, ஒரு பக்கம் தண்ணி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்த தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க இவங்க காலனிக்கு. Many other groups before the Puritans had reached other parts of the North American coastlines and soon many more followed. இதே மாதிரி என்ன பண்ணாங்க, நிறைய பியூரிட்டன்ஸ் வந்து அந்த நார்த் அமெரிக்காவுடைய கோஸ்ட்லைன் அந்த கடற்கரை ஓரங்களாக வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. Till there were colonies dotted all over the east coast from north to south. ஸோ நார்த்லேருந்து சவுத் வரைக்கும், வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் ஃபுல்லாக அந்த கடற்கரை ஓரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே குரூப்பாக மக்கள் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த காலனிஸ் வந்து ஆரம்பிச்சிடுச்சு.
தேர் வேர் கத்தோலிக் காலனிஸ் அண்ட் காலனிஸ் ஃபவுண்டட். கத்தோலிக் அப்படின்னா அந்த கிறிஸ்டியன்ஸ் இல்லையா. ஸோ அந்த கத்தோலிக் காலனிஸ் எல்லாம் வந்து அங்கே நிறைய உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. The colonies founded by Cavalier nobles from England and Quaker colonies. ஸோ இந்த கவலியர் நோபல்ஸும் இங்கிலாண்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கவலியர் நோபல்ஸ் அப்படிங்கிறவரும் காலனிஸ் அங்கே ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் குவாக்கர் காலனிஸ் அப்படின்னும் சில காலனிஸ் இருந்தது. இந்த குவாக்கர் காலனிஸ் அப்படின்றது என்னென்னா, பென்சில்வேனியாவிலேருந்து வந்தவங்க குவாக்கர் பென் அப்படிங்கிறவருக்கு அவருடைய பேரை தான் வந்து அதுக்கு குவாக்கர் காலனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. The Dutch founded a town and called it New Amsterdam. ஸோ அடுத்து டச் பீப்புள் அங்கே போகிறாங்க. அப்போ டச் என்ன பண்ணுது, அங்கே ஒரு காலனி அமைக்குது. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா நியூ ஆம்ஸ்டர்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. The English later changed the name to நியூயார்க். இதை தான் வந்து இந்த நியூ ஆம்ஸ்டர்டம் அப்படின்றத வந்து டச் அமைச்ச நியூ ஆம்ஸ்டர்டம் அப்படின்ற பேரை இங்கிலாந்து நாட்டு மக்கள் போனாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டாங்க. There were also Germans, Danes, Frenchmen. இங்கிலீஷ் பீப்புள் மட்டும் இல்லாமல் ஜெர்மன்ஸ் இருந்தாங்க, டேன்ஸ் இருந்தாங்க, ஃப்ரெஞ்ச்மென்னும் அங்கே இருந்தாங்க. பை தி எண்ட் ஆஃப் தி 18th century கடைசியில் 1700ன்னு சொல்கிறோம்ல, அந்த காலகட்டத்துடைய கடைசியில் தேர் வேர் 13 colonies ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட், ஆல் அண்டர் பிரிட்டிஷ் கண்ட்ரோல். இந்த ஈஸ்ட் பக்கமாக, கோஸ்ட்ன்றது அந்த கடற்கரையோரம். ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் அந்த கடற்கரை பக்கமாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த காலனிஸ் மட்டும் எத்தனை இருந்தது நார்த் அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13 காலனிஸ் இருந்தது. The 13 colonies from north to south were Rhode Island, New Hampshire, Massachusetts, Connecticut, New York, New Jersey, Pennsylvania, Delaware, Maryland, Virginia, North Carolina, South Carolina and Georgia. ஸோ இந்த 13 காலனிஸ் உடைய பேர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 3 மார்க்ஸில் கேட்டாலும் கேட்கலாம், பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. By 1775, the population of the 13 colonies had grown steadily, reaching nearly 3 million, a third of Britain's population. ஸோ இந்த 13 காலனிஸ் உடைய மக்கள் அங்கே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அங்கே அவங்களுடைய இனப்பெருக்கம் பாப்புலேஷனுடைய ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 மில்லியன் ஆயிடுச்சு. இப்போ 1775 3 மில்லியன் ஆயிடுச்சு. இந்த 3 மில்லியன் பாப்புலேஷன் என்ன அப்படின்னா, பிரிட்டன் பாப்புலேஷனில் 1/3 பங்கு வந்து இவங்க ஆயிட்டாங்க. இந்த இடத்துல இவங்களுடைய பாப்புலேஷன் வந்து அதிகரிச்சிச்சு. பிளான்டேஷன் அண்ட் தி ஸ்லேவ் லேபர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிளான்டேஷன்ஸ் அண்ட் தி ஸ்லேவ் லேபர் அப்படிங்கிற டாபிக் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். ஆஸ் த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ரெசிஸ்டட் அட்டம்ப்ட்ஸ் டு மேக் தெம் ஒர்க் இன் தி பிளான்டேஷன்ஸ். இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்ன்றது ஏன்னா அமெரிக்காலேயே வாழ்ந்த மக்களை தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களது யூரோப்பியனுடைய பிளான்டேஷன்ஸில் வந்து இவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. பிளான்டேஷன்ஸ் அப்படின்றது இந்த டீ இலை, டொபேக்கோ இந்த மாதிரியான இடங்களில் ஒர்க் பண்ணுறது பிளான்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இவங்க ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க யார், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். இந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் chiefly ஆஃப் டொபேக்கோ, முக்கியமாக வந்து இந்த டொபேக்கோ அப்படின்றது அந்த இலைகள் இருக்கும் இல்லையா, சிகாருக்காக யூஸ் பண்ணக்கூடிய இலைகள், அதில் வந்து டொபேக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இலைகளுடைய பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சதர்ன் ஸ்டேட்ஸ், முக்கியமாக சதர்ன் ஸ்டேட்ஸில் இந்த டொபேக்கோ விளைச்சல் வந்து பண்ணுறாங்க. என்னெல்லாம் சதர்ன் ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெர்ஜீனியா, கேரோலினாஸ், ஜார்ஜியா, இந்த மாதிரி இடங்களுக்கு ஆட்கள் தேவை. பிளான்டேஷன்ஸ் இந்த டொபேக்கோ பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக தேவை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிசார்ட்டட் டு அக்வயர் ஸ்லேவ்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா, ஆஃப்ரிக்காவிலேருந்து அடிமைகளை கொண்டு வந்து இவங்களுடைய பிளான்டேஷன்ஸில் வந்து இவங்க வேலை செய்ய வைக்கிறாங்க. The innocent people of Africa were captured in manhunts and sent across the seas in a cruel and inhuman manner. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆஃப்ரிக்கா நாட்டு மக்களை போய் என்ன பண்ணுறாங்க, எப்படி மிருகங்களை வேட்டையாடுறாங்களோ அந்த மாதிரி மனிதர்களை போய் வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடி இவங்களை அந்த கப்பல்களை அடைச்சி வச்சு ரொம்ப க்ரூயலாக, ரொம்ப கொடூரமாக, ரொம்ப மனிதாபிமானம் இல்லாத வகையில் அவங்கள என்ன பண்ணாங்க, ஆஃப்ரிக்கா நாட்டிலேருந்து மனிதர்களை பிடிச்சிட்டு வந்து இவங்களுடைய பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக விட்டாங்க. இந்த நார்தர்ன் ஸ்டேட் கண்டிஷன்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். இப்போ இது நம்ம பார்த்தது சதர்ன் ஸ்டேட்டில் தான் பார்த்தோம் இல்லையா, வர்ஜீனியா, கேரோலினாஸ், ஜார்ஜியா அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த அடிமைகளை கொண்டு வந்து வேலைக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் இதுவே நார்தர்ன் ஸ்டேட்டில் நார்த்து பக்கமாக பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்னா, தேர் வேர் காம்பேக்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் நாட் ஹியூஜ் பிளான்டேஷன்ஸ் ஆஸ் இன் சவுத். சவுத் சைடில் வந்து இந்த இலைகள்
டீ இலைகள், டொபேக்கோ லீவ்ஸ் அந்த மாதிரி எல்லாம் விளைச்சல்லாம் இல்லாமல் ஆர்டினரி ஃபார்ம்ஸ் இருந்தது. சாதாரண அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸ் வந்து இருந்ததுனால இவங்களுக்கு வந்து பெரிய வித்தியாசம் இருந்தது நார்த் சைடுக்கும் சவுத் சைடுக்கும். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வேர் நாட் நீடட் ஃபார் தேர் ஃபார்ம்ஸ். அந்த நார்தன் சைட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான வேலையாட்களுடைய தேவைகள் ஏற்படலை. Thus, two economic systems developed in these colonies. அதனால் என்னாச்சு, 2 வகையான பணப்புழக்கங்கள், எக்கனாமியுடைய வளர்ச்சிகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சு. நார்தன் சைடில் வேறு மாதிரி, சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய வளர்ச்சி வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ 2 எக்கனாமிக் சிஸ்டம் வந்து இங்கே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு காலனிஸில் பொறுத்த வரைக்கும். நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஹேட் நோ பிளேஸ் இன் எய்தர் ஆஃப் திஸ். இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கா நாட்டிலே வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த 2 எக்கனாமிலையுமே எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் இருந்தது. ஸோ தீஸ் பீப்புள் வர் கிராஜுவலி புஷ்ட் பேக் டு த வெஸ்ட். அப்போது இவங்களை என்ன பண்ணினாங்கன்னா, இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்க, அப்படியே வெஸ்ட் பக்கமாக அவங்கள வந்து அப்படியே தள்ளப்பட்டு அவங்க அப்படியே வெஸ்ட் பக்கமாக அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஈஸ்ட் சைடில் இருந்து. This was made easier by the disunity and divisions among the Native American tribes. இது எப்படி உங்களுக்கு வந்து இந்த காலனிஸ், இங்கிலீஷ் காலனிஸ் வந்து புதுசாக போய் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஏற்கனவே அந்த லேண்ட்லேயே வாழ்ந்தவங்க. அந்த நாட்டிலே வாழ்ந்த மக்களை வந்து இவங்களால எப்படி அவ்வளோ ஈஸியாக தள்ள முடிஞ்சது வெஸ்ட் பக்கமாக அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ளே ஒரு யூனிட்டி கிடையாது, டிஸ்யூனிட்டி இருந்தது. அந்தந்த ட்ரைப்ஸில் அந்தந்த ஒரு குரூப் ஆஃப் மக்கள், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ட்ரைப்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, மலைவாழ் மக்கள் சொல்கிறது தான் ட்ரைப்ஸ் சொல்கிறோம். இங்கே குரூப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நேட்டிவ் அங்கே வாழ்ந்த அமெரிக்கன்ஸ் நிறைய குரூப்ஸ் இருந்ததில் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ஈஸியாக அவங்கள அப்படியே தள்ளப்பட்டுட்டாங்க வெஸ்ட் பக்கமாக. இன்க்ரீசிங் இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்றது நிறையா வந்து டேக்ஸ் செலுத்த சொல்கிறது இல்லையா, தட் இஸ் இது வந்து அதிகமாயிட்டே இருந்தது. அப்படின்றதுனால என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஈச் காலனி ஹேட் அ கவர்னர். ஒவ்வொரு காலனிக்கு இப்போ 13 காலனிஸ் இருந்தது வெஸ்ட் பக்கமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு காலனிக்குமே ஒரு கவர்னர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த லெஜிஸ்லேச்சர்ஸ் as a check on his powers. அதே மாதிரி லெஜிஸ்லேச்சர்ஸ் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்னரை பார்த்துக்கிறதுக்கு இந்த லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து அவங்க கரெக்டாக அவங்களோட ஒர்க்லாம் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. Thus, initially there were no conflict between the British and the American interest. ஸோ ஸ்டார்டிங் பீரியடில் துவக்க காலங்களில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் இந்த அமெரிக்கன் மக்களுக்குமே வந்து எந்த ஒரு கிளாஷும் இல்லாமல் இருந்தது, எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் இருந்தது. தென் the English king and many big land owners in England had large financial interest in these colonies. இந்த இங்கிலீஷ் நாட்டு மக்கள், அதாவது இங்கிலாண்டில் வாழ்ந்த மக்கள், பெரிய நிறைய லேண்ட் ஓனர்ஸ்லாம் இருப்பாங்க, பெரிய பணக்காரங்கள்லாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இந்த காலனிஸ் மேலே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து செலுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க நிறைய பணத்தை வந்து கொண்டு வந்து இந்த காலனிஸ் மேலே செலுத்தி அங்கேருந்து ஏர்னிங்ஸ் வந்து இவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. யார், இங்கிலாந்து நாட்டை சார்ந்த மக்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து காலனிஸ் மேலே அவங்களுடைய ஃபைனான்ஷியல் எல்லாம் திணிக்க ஆரம்பித்தாங்க. The 7 years war of 1756-63 between Britain and France had centered on the control of colonies. 7 வருஷம் வார் நடக்குது 1756லேருந்து 63 வரைக்கும். எதுக்காக அப்படின்னா, இந்த காலனிஸ் இருக்கு இல்லையா, நம்ம இந்த கோஸ்டல் சைடு வந்து இங்கிலாந்து மக்கள் என்ன பண்ணாங்க, நார்த் அமெரிக்காவில் போய் ஈஸ்ட் கோஸ்ட் பக்கமாக ஃபுல்லாக அவங்களுடைய காலனிஸ் எல்லாம் அமைச்சிக்கிட்டாங்க. இந்த காலனிஸ் வந்து எனதுன்னு சொல்லிட்டு 7 வருஷமாக சண்டை நடந்தது. யாருக்குன்னா, பிரிட்டன் மக்களுக்கும் ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்களுக்கும் வந்து காலனிஸை பொறுத்த வரைக்கும் எனதுன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி நார்த் அமெரிக்கா. முக்கியமாக இது எங்கே நடந்ததுன்னா, நார்த் அமெரிக்காவில் நடந்தது வார். 7 years of war நடந்தது. பிரிட்டன் டிஃபீட்டட் ஃப்ரான்ஸ் அண்ட் டுக் கண்ட்ரோல் ஆஃப் கனடா. இப்போ என்னாச்சு, பிரிட்டன் வந்து ஃப்ரான்ஸை ஜெயிச்சுட்டு அவங்கள தோக்கடிச்சிட்டு கனடா ஃபுல்லாக இவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. யார், பிரிட்டனுடைய கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. பட் தி வார் காஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஹெவிலி. ஆனால் யாருக்கு அதிகமான வார் காஸ்ட் ஆச்சு அப்படின்னா, இங்கிலீஷ்க்கு வந்து அதிகமாச்சு. அதாவது இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்களுக்கு தான் வந்து அந்த வாரில் நிறைய லாஸ் ஏற்பட்டுருச்சு. த பிரிட்டிஷ் மினிஸ்டர்ஸ் ப்ரப்போஸ் தட் தி அமெரிக்கன் காலனிஸ்ட் பே சம் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் தி வார். இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு நிறைய செலவுகள் ஆகிடுச்சா வார்னால. அதனால் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அங்கே வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். இந்த வாரில் நடந்த செலவுகளை வந்து ஈடு செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா கொண்டு வராங்க. ஸோ சீரீஸ் ஆஃப் டாக்ஸஸ் வேர் இம்போஸ்ட் ஆன் தி காலனிஸ்ட். அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யாரெல்லாம் அங்கே காலனிஸ் வச்சுருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் வந்து இங்கிலாந்து அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, டேக்ஸ் அப்படின்றது ஒன்று செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்போஸ் பண்ணுறாங்க, அவங்க மேலே திணிக்கிறாங்க. இட் ஷுட் பி நோட்டட் தட்
அமெரிக்கன்ஸ் did not have representatives in the British Parliament. அப்போ இந்த மாதிரி சட்டங்கள் இந்த மாதிரி திருத்தங்கள்லாம் கொண்டு வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கன் நாட்டை சார்ந்தவங்க யாருமே வந்து இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் மெம்பர்ஸாவோ இல்லை ரெப்ரசன்டேட்டிவ்ஸாவோ யாருமே இல்லைன்றதுனால அவங்களால ஒன்றுமே சட்ட ரீதியாக எதுவுமே அவங்களால பண்ண முடியல. த சுகர் ஆக்ட் ஆஃப் 1764 சுகர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க 1764ல் prohibited and imposed duties on molasses, wine, silks, coffee and other luxurious items. The Sugar Act 1764 அப்படின்றது என்னாச்சு, வைனில் சில்க் பட்டு அந்த ட்ரிங்க்ஸை வந்து வைன் சொல்லுவாங்க, காஃபி, அப்புறம் லக்ஸூரியஸான ஐட்டம்ஸ்னு போது விலை உயர்ந்த பொருட்கள்லாம் சொல்லுவாங்க, அது மேலே எல்லாம் என்ன பண்ணாங்க, டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. As the act was enforced ruthlessly, it led to protest by merchants in the legislatures and town meetings. இந்த ஆக்ட் அதிகமாக இவங்க மேலே திணிக்க என்ன ஆச்சு அப்படின்னா வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, வியாபாரிங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சுகர் ஆக்ட் 1764 எதிர்த்து. The preamble of the Sugar Act provided the slogan "No taxation without representation." Soon அப்போது இவங்க எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்களா, ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்போது அந்த சுகர் ஆக்ட்ன்றதுடைய ப்ரியாம்பலில், அதாவது ப்ரியாம்பலில் அதோட இன்ட்ரடக்ஷனில் என்ன ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்லோகன் இருக்குது அப்படின்னா நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. அதாவது ரெப்ரசன்டேஷனே இல்லாமல் டேக்ஸ் அப்படின்றது வந்து ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூன் தி கரன்சி ஆக்ட் வாஸ் பாஸ் தட் இன்சிஸ்டட் ஆன் காலனிஸ் ரீபேயிங் த டெபிட் ஒன்லி இன் கோல்டு ஆர் சில்வர். இப்போ இன்னொரு ஆக்ட் கொண்டு வராங்க, கரன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த கரன்சி ஆக்ட்ன்றது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த டெபிட்ன்றது கடன், ஓகே, டேக்ஸ் எல்லாம் பே பண்ணாமல் வச்சுருப்பாங்களா அந்த கடன், இதை வந்து நீங்கள் எப்படி செலுத்தலாம் அப்படின்னா கோல்டாவோ சில்வராவோ கூட நீங்கள் செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் வந்து கரன்சி ஆக்ட் அப்படின்றாங்க. இட் வாஸ் அ ஹியூஜ் பர்டன் ஆன் தி காலனிஸ் எக்கானமி. இது ஒரு பெரிய இங்கே காலனிஸ் அமைச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய பேர்டனாக, பெரிய ஒரு பாரமாக இருந்தது, அவங்களால கட்ட முடியலன்ற ஒரு சூழ்நிலையில் வந்து ஏற்பட்டுருச்சு. த குவாட்ரிங் ஆக்ட் ஆஃப் 1765 required the colonies to pay for the cost of keeping British troops in America. இன்னொரு ஆக்ட் என்ன கொண்டு வராங்கன்னா குவார்ட்டரிங் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க 1765ல். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலனிஸ் வந்து பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து அங்கே இருக்குது, அதாவது அமெரிக்கா நாட்டில் எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கிறதுக்காக அந்த பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஃபோர்ஸஸ், நம்ம எப்படி ஆர்மி நேவி எல்லாம் வச்சுருக்கோமோ அது மாதிரி பிரிட்டிஷுடைய ட்ரூப்ஸ் வந்து அங்கே வச்சு அவங்களுடைய அந்த இலையில் பாதுகாக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அப்போது அந்த மாதிரியான உங்களுக்கு பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் தேவை அமெரிக்காவில் அப்படின்னா அதுக்கும் கூட நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றத ஒரு ஆக்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் வந்து குவார்ட்டரிங் ஆக்ட்னு சொல்கிறாங்க 1765ல். தி ஸ்டாம்ப் ஆக்ட் 1765 இன்னொரு ஆக்ட் கொண்டு வராங்க, ஸ்டாம்ப் ஆக்ட்னு சொல்கிறாங்க. required that many printing materials in the colonies to be produced on stamped paper produced in London carrying an embossed revenue stamp. இந்த ஸ்டாம்ப் ஆக்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பேப்பர்ஸில் தான் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். அந்த ஸ்டாம்ப் பேப்பர் எங்கேருந்து வருதுன்னா லண்டன்லேருந்து தான் வருது. அதில் அந்த ரெவன்யூ ஸ்டாம்ப் வந்து அது இதில் பதிக்கப்பட்டிருக்கும், நம்ம பத்திரம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் தான் நீங்கள் வந்து பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், அதில் தான் வந்து நீங்கள் பிரிண்டட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் வந்தது. அது ஸ்டாம்ப் ஆக்ட் அப்படின்னு சொன்னாங்க 1765ல். தென் Townshend Acts. The British Finance Minister Charles Townshend introduced new duties on imports in 1767 known as Townshend Acts. சார்லஸ் டவுன்ஷெட் அப்படிங்கிற ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வராரு பிரிட்டிஷ் நாட்டுக்கு. அப்போ ஒரு புதுசாக இன்னொரு டேக்ஸ் கொண்டு வர, இந்த டியூட்டிஸ் அப்படின்றது அந்த டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள், கட்ட வேண்டிய விஷயம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணும்போது அதை நம்ம கட்டி கொண்டு வரணும். ஸோ அதான் டியூட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு இம்போர்ட்டுக்கு உண்டான ஒரு டியூட்டி கொண்டு வராங்க. இம்போர்ட்னு என்னது, வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு உள்ள திங்ஸ் கொண்டு வந்து அது இம்போர்ட்னு சொல்கிறோம். 1765ல் கொண்டு வராங்க. அதுக்கு என்ன பேருன்னா டவுன்ஷெட் ஆக்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. த இன்ட்ரடியூஸ் டியூட்டிஸ் ஆன் இம்போர்ட்ஸ் டு காலனிஸ் such as glass, paper, paint, lead and tea. காலனிஸ்குள்ளே நீங்கள் எது கொண்டு வந்தாலும் பிரிட்டன் நாட்டில் இருந்தோ வேறு எந்த நாட்டில் இருந்தோ இருந்தாலும் சரி, இம்போர்ட் பண்ணால், அதாவது வேறு இடத்துல இருந்து நீங்கள் காலனிஸ்குள்ளே கொண்டு வந்தால் அது கிளாஸ், பேப்பர், பெயிண்ட், லெட், டீ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தால் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்தர் த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வேர் எம்பவர்டு டு சர்ச் ஹோம்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் ஃபார் ஸ்மக்கிள்டு ஆர் இல்லீகல் குட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு பவர் கொடுத்துட்டாங்க. என்ன பவர்
ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒருவேளை திருட்டுத்தனமாக ஸ்மகிள்டுனா என்னது திருட்டுத்தனமாக கொண்டு வந்து டேக்ஸ் பே பண்ணாமல் இல்லீகலாக கூட்ஸ் ஏதாவது கொண்டு வந்து வீட்லேயோ இல்லை பிஸ்னஸ் இடத்துலையோ பதுக்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அத்தாரிட்டி வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. தேர் வேர் வைட் ஸ்ப்ரெட் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த டவுன்ஷிப் ஆக்ட்ஸ். இதனால் என்ன ஆச்சு, ஃபுல்லாக நிறைய இடங்களில் வந்து இதை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்னா போராட்டங்கள். ஸோ இந்த டவுன்ஷிப் ஆக்டை எதிர்த்து நிறைய வந்து அங்கங்கே நிறைய இடங்களில் போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் போஸ்டன் ஆர்கனைஸ்ட் பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த போஸ்டன் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த பாய்காட் அப்படின்றது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது, தட் இஸ் பாய்காட். அப்போ என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் கூட்ஸே எங்களுக்கு தேவையே கிடையாது, நாங்கள் வாங்கவே மாட்டோம், ஏன்னா இம்போர்ட் பண்ணால் நீ டேக்ஸ் கட்ட சொல்கிறேன், ஸோ அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, பாய்காட் பண்ணிட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூன் அதர் காலனிஸ் ஜாயின் த ப்ரொட்டஸ்ட். ஸோ போஸ்டன் இந்த மாதிரி ஒரு பாய்காட் பண்ண உடனே என்ன பண்ணாங்க, இந்த ஒரு போராட்டம் பண்ணவே என்ன பண்ணாங்க, இவங்களோட சேர்ந்து மற்ற காலனிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதே மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. த உமன் ஃபார்ம்டு தேர் ஓன் ஆர்கனைசேஷன் கால் தி டாட்டர்ஸ் ஆஃப் தி லிபர்ட்டி. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா பெண்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டாட்டர்ஸ் ஆஃப் லிபர்ட்டி. லிபர்ட்டினா ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம் உடைய டாட்டர்ஸ் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. த லீடர்ஸ் இன்சிஸ்டட் ஆன் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் அண்ட் ஆஸ்க் த பீப்புள் டு ரிமைன் காம். ஸோ இப்போ லீடர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டிடியூஷன் மெத்தட்ஸ் அதாவது கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் அப்படின்றது என்னது, சட்டப்பூர்வமாக அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அது பூர்வமாக என்ன பண்ணுறாங்க, மக்களை வந்து குவைட்டாக இருக்க சொல்கிறாங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதி காக்க சொல்கிறாங்க. த பிரிட்டிஷ் மொபிலைஸ்ட் மோர் ட்ரூப்ஸ் டு என்கவுண்டர் த ப்ரொட்டஸ்ட். அப்போ என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷுடைய ட்ரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து அவங்கள என்ன பண்ணுறாங்க, மொபிலைஸ் பண்ணுறாங்க, அதாவது மூமெண்ட் கொண்டு வந்துடுறாங்க. என்கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கள, போராட்டங்கள் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்கவுண்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லிடுறாங்க. திஸ் ஆங்கர்ட் த பீப்புள் ஃபர்தர். ஸோ இன்னமும் இந்த மக்களுக்கு என்ன வந்துருச்சு, கோவம் வர ஆரம்பிச்சிச்சு, பயங்கர கோவத்தில் இருக்காங்க ஜனங்க. இன் மார்ச் 1770 ரிசென்ட்மெண்ட் ரோஸ் இன் போஸ்டன். இங்கே ரிசென்ட்மெண்ட்னா ஒரு இரிட்டேஷன் ஆரம்பிச்சிச்சு. அப்போ மார்ச் 1770 இந்த மக்களுக்கு, இந்த போஸ்டனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயங்கர ரெசென்ட்மெண்ட்டாக இருந்தது. ரெசென்ட்மெண்ட்னா ஒரு இரிட்டேஷன், எரிச்சல், கோவம் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. when troops fired on the crowd they had thrown snowballs at them. ஸோ இவங்க மக்களை நோக்கி அந்த க்ரௌடு, ப்ரொட்டஸ்ட்னா போராட்டம்னா நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே இவங்க என்ன பண்ணாங்க, ஃபயரிங் ஆரம்பிச்சிட்டாங்க, ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்கவுண்டர் வந்து அவங்களுக்கு பண்ண சொல்லி ஆர்டர் வந்துருச்சு இல்லையா பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்க்கு. ஸோ அவங்க ஃபயர் பண்ண ஆரம்பித்த உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்னோ பால்ஸ் எல்லாம் தூக்கி அந்த ட்ரூப்ஸ் மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் வேர் ஃபயரிங் பை தி ட்ரூப்ஸ் ரிசல்ட்டிங் இன் மெனி டெத். ஸோ அவங்க ஸ்னோபால்ஸ் போடும்போது மறுபடியும் இவங்களுக்கும் கோவம் வரும். ஸோ என்ன ஆச்சு, மாற்றி ரெண்டு பேரும் இது பண்ணவே அவங்க நிறைய ஃபயரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்தில். திஸ் இன்சிடென்ட்ஸ் இஸ் நோன் அஸ் போஸ்டன் மேசக்கர். இது என்ன, இந்த இன்சிடெண்ட்டை ஃபயரிங் பண்ண ஆர்டர் போட்டோன்னே இவங்க நிறைய பேர் ஃபயர் பண்ணி அந்த க்ரௌடில் இருந்தவங்கள கொண்டுட்டாங்க இல்லையா பிரிட்டிஷ் ட்ரூப்ஸு. ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா போஸ்டன் மேசக்கர் அப்படின்னு. இங்கே மேசக்கர் அப்படின்றது என்னென்னா கூட்டமாக மக்களை கொன்னாங்க அப்படின்னா அதை வந்து மேசக்கர் அப்படின்னு சொல்கிறோம். இட் லெட் டு இன்டென்ஸ் ஆன்டி பிரிட்டிஷ் ப்ரொபகெண்டா த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ், போஸ்டர்ஸ் அண்ட் பேம்ப்ளெட்ஸ். ஸோ ஒன்று என்ன பண்ணுறாங்க, இப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கோவம் வருது இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆன்டி பிரிட்டிஷ் ப்ரொபகெண்டாஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பிரிட்டிஷை எதிர்த்து அவங்க வந்து நிறைய நியூஸ் பேப்பர்லேயும் போஸ்டராக ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பேம்ப்ளெட்ஸ் அப்படின்றது துணுக்கு சீட்டுகள் சொல்லுவாங்க, சின்ன ஒரு போஸ்டர்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக பேப்பர்ஸ்லாம் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிரிட்டிஷை எதிர்த்து ப்ரொபகெண்டாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. as a result of protest and boycotts. இங்கே ப்ரொட்டஸ்ட்னா போராட்டம், பைகாட்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது. The British Parliament repealed the Townshend Act. இப்போ என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணுது, மறுபடியும் இந்த டவுன்ஷெட் ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ண ஆரம்பிக்குது. இது என்ன, ஏன் இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீஇவால்வேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. However, it retained the tax on tea with the intention of encouraging the business of the East India Company by making it easy to take its tea to America and sell it there. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, இந்த போஸ்டன் டவுன்ஷெட் ஆக்ட் நடந்துட்டு இருந்தது இல்லையா, ஸோ இதை மறுபடியும் அவங்க ரீவால்வேட் பண்ணி என்ன பண்ணாங்க, டீ மேலே மட்டும் டேக்ஸ் வச்சுக்கிட்டாங்க, மீதி இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. இது டீ மேலே மட்டும் ஏன் டேக்ஸ் அப்படின்னா, டேக்ஸை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த டீஸ் எல்லாம் கொண்டு போய்ட்டு அமெரிக்காவில் கொண்டு போய் விற்கலாம், இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய பிஸ்னஸ்க்காக இதை வந்து பண்ணுறாங்க.
திஸ் ஹார்ம்டு தி லோக்கல் டீ ட்ரேடர்ஸ். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்கு மேலேயும் டேக்ஸ் எடுத்துட்டாங்க, ஆனால் டீ மேலே மட்டும் டேக்ஸ் இருக்குன்னா அப்போ டீ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு டென்ஷன் வரும் இல்லையா. ஸோ அது என்ன ஆச்சு, அந்த லோக்கல் டீ வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த லோக்கல் வியாபாரிகளுக்கு இது ஹர்ட்டிங்காக இருந்தது. அண்ட் ஸோ இட் வாஸ் டிசைடட் டு பைகாட் திஸ் ஃபாரின் டீ. உடனே இவங்க மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஃபாரின்லேருந்து வரக்கூடிய டீயை வந்து இவங்க, அதாவது பிரிட்டிஷ் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து வரக்கூடிய அந்த டீ எல்லாம் வந்து இவங்க பைகாட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்காமல் அதை வாங்கி வியாபாரம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாங்க. தென் போஸ்டன் டீ பார்ட்டி அப்படின்றத என்ன பார்க்கலாம். இன் மெனி பிளேசஸ் த காலனிஸ்ட் அப்ஸ்ட்ரக்டட் த இம்போர்ட் ஆஃப் டீ. நிறைய இடங்கள்ல என்ன பண்ணாங்க, இந்த காலனிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இம்போர்ட் டீ வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த டீயை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணினாங்க, தடுத்து நிறுத்திடுறாங்க, வாங்காமல் விட்டுறாங்க. த In Charlestown, they unloaded the tea and let it rot in the dock. Charlestown அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணாங்க, நிறைய டீயை வந்து வாங்கிட்டாங்க, அன்லோடும் பண்ணிட்டாங்க. அதாவது வாங்கி அந்த ஷிப்பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஷிப்லேருந்து வாங்கி அதை அன்லோடுனா என்னது, சரக்கை இறக்கி வச்சுட்டாங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல லோக்கல் பீப்புளுக்கு, வியாபாரிகளுக்கு. ஏன்னா அது அங்கேயே அப்படியே அழுகியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. டாக்ல இருந்து அந்த ஹார்பர், அதுதான் வந்து டாக் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இதை அழுகி போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ராட் பாருங்கள், ராட்னா அழுகி போகிறது, அப்படியே அழுகி போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இது ஒரு வகையான ப்ரொட்டஸ்ட் மாதிரி. இன் நியூயார்க் அண்ட் ஃபிலடெல்ஃபியா ஷிப்ஸ் கேரிங் டீ வேர் பிளாக்டு. நியூயார்க், ஃபிலடெல்ஃபியா இந்த மாதிரியான இடங்கள் என்ன பண்ணாங்க, டீயை கொண்டு வரக்கூடிய அந்த ஷிப் எல்லாம் வந்து அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. இன் டிசம்பர் 1773 a group of men disguised themselves as Native Americans boarded the cargo vessels and threw the tree overboard. அப்போது டிசம்பர் 1973 என்ன பண்ணுறாங்க, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மாதிரி அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மாதிரி அவங்களோட தோற்றத்தை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஷிப்பில் எங்கே அந்த டீ இருக்கோ அந்த ஷிப்பில் அவங்க போயிட்டு அந்த டீ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கி அப்படியே வீசிடுறாங்க கடலில். hailed as the Boston Tea Party. ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போஸ்டன் டீ பார்ட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மாதிரி அவங்க தன்னை மாற்றிக்கிட்டு அந்த ஷிப்பில் இருந்தக்கூடிய அந்த டீ எல்லாம் எடுத்து வெளியே விசாட்டினதை அவங்க வந்து போஸ்டன் டீ பார்ட்டி சொல்கிறாங்க. திஸ் வாஸ் டன் பப்ளிக்லி பிஃபோர் அ லார்ஜ் சிம்பத்தட்டிக் க்ரௌட். இந்த வேலையை நிறைய மக்கள் நிறைய கூட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் இதை வந்து செய்கிறாங்க. இட் வாஸ் அ சேலஞ்ச் விச் லெட் டு வார் பிட்வீன் தி ரெபிலியஸ் காலனிஸ் அண்ட் இங்கிலாந்து. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இதனால் என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டைகள், ரெபிலியன்னா சண்டை. ஸோ சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. யாருக்கும், காலனிஸ்க்கும், நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலனிஸ்க்கும் இங்கிலாந்து மக்களுக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இங்கிலாண்டில் இருந்து வரக்கூடிய டீஸ் தானே, அது இங்கிலாந்துடைய கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய டீஸ் இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிடுச்சு. அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இன் 1774 a little before war began between the colonies and England. ஜார்ஜ் வாஷிங்டன் ஸ்டேட்டட் தட். ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு விஷயம் சொல்கிறாரு பாருங்கள். 1774க்கு கொஞ்சம் முன்னாடி, வார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, யாருக்கும், காலனிஸ்க்கும் இங்கிலாண்டுக்கும் வார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜார்ஜ் வாஷிங்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நோ திங்கிங் மென் இன் நார்த் அமெரிக்கா டிசைர்ட் இண்டிபெண்டன்ஸ். எந்த யோசிக்கக்கூடிய ஒரு மனிதனும் நார்த் அமெரிக்காவில் இண்டிபெண்டன்ஸ்ன்ற ஆசையே அவங்களுக்கு வந்து இருக்காது. இங்கே டிசைர்னும் போது ஆசை இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாரு, நோ திங்கிங் மென் இன் நார்த் அமெரிக்கா. ஸோ நல்லா யோசிக்கிற திறன் இருக்கக்கூடிய எந்த நார்த் அமெரிக்கனும் இண்டிபெண்டன்ஸுக்கு மேலே ஆசை இல்லாத ஒரு மனிதனாக தான் இருப்பார் அப்படிங்கிற. அண்ட் yet he became the colonist commander in chief and later the first president of the American Republic. And yet he became, ஸோ ஆனாலும் கூட என்ன பண்ணுறாரு, காலனிஸ்டுடைய கமாண்டர் இன் சீஃபாக இவர் இருக்கார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆகிறாரு. எதுக்கு, அமெரிக்கன் ரிப்பப்ளிக், அதாவது ஆஃப்டர் அவங்க இண்டிபெண்டன்ஸ்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான முதல் பிரசிடெண்ட்டாக ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து வராரு. அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட. ஸோ தி காலனிஸ் டிட் நாட் பிகின் ஃபைட்டிங் ஃபார் அ சேக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன இருந்தது, காலனிஸில் இருக்கக்கூடிய அவங்க வந்து
இண்டிபெண்டன்ஸ் வேணுன்ற ஒரு காரணத்துக்காக ஃபைட் பண்ணவங்க கிடையாது, அதுக்காக ஃபைட்டிங் துவங்கினது கிடையாது. தேர் கிரீவியன்சஸ் வேர் டாக்ஸேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ட்ரேட். அவங்களுடைய இங்கே கிரீவியன்ஸ்னால் தேவைகள், கோரிக்கைகள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய கிரீவியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் போர் வேணும், சண்டை பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. இண்டிபெண்டன்ஸ் வேணும், சுதந்திரம் வேணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அவங்க அதிகமான டேக்ஸ் இவங்க மேலே செலுத்தினாங்க இல்லையா. ஸோ அதுவும் இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்கு தடைகளாக இருந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுல தான் இதோடைய துவக்கம் வந்து இருந்துச்சு. தி சேலஞ்ச் தி ரைட் ஆஃப் தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டு டேக்ஸ் தெம் அகெயின்ஸ்ட் தேர் வில். அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இவங்க மேலே டேக்ஸ் செலுத்தின பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை எதிர்த்து தான் வந்து அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் வாஸ் தேர் ஃபேமஸ் பேட்டில் க்ரை. அவங்களுடைய அவங்க அந்த சண்டை போடும்போது அவங்களுடைய முக்கியமான ஒரு வேர்டிங்ஸ் என்ன இருந்தது அப்படின்னா, நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். ரெப்ரசன்டேஷன்ஸே நாங்கள் அங்கே இல்லைன்னும் போது அப்போ நீங்கள் எப்படி எங்கள் மேலே டேக்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகன் வந்து அவங்க யூஸ் பண்ணினாங்க. ஃபர்ஸ்ட் கான்டினென்டல் காங்கிரஸ் செப்டம்பர் 5, 1774 செப்டம்பர் 5ல ஃபர்ஸ்ட் கான்டினென்டல் காங்கிரஸ் ஆரம்பிக்குது. டிஸ்டர்ப்ட் பை தி டெவலப்மெண்ட் இன் போஸ்டன் ஹார்பர், த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஜெனரல் கேஜ் as கவர்னர் ஆஃப் Massachusetts வித் அ mandate டு quell தி ரெசிஸ்டன்ட். ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, அந்த போஸ்டன் ஹார்பரில் நிறைய இந்த போஸ்டன் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஜெனரல் கேஜ் அப்படிங்கிறவங்கள கவர்னராக மேசச்சூட்டஸ் அப்படிங்கிற இடத்துக்கு கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய மெயின் இது என்னென்னா, போஸ்டன் ஹார்பரில் நிறைய அந்த டீ எல்லாம் எடுத்து கீழே போட்டாங்க, பைக்காட் பண்ணாங்க, அப்புறம் அங்கேயே அழுகி போட்டோம்லாம் வாங்கி விட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அந்த போஸ்டன் டீ பார்ட்டி பண்ணாங்க. இந்த மாதிரியெல்லாம் அந்த இடத்துல நிறைய பண்ணிட்டு இருக்கவே என்ன பண்ணாங்க, அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு வேண்டி இந்த ஜார்ஜ் கேஜை வந்து அங்கே கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இட் ஆல்சோ டிஸ்பேச் ட்ரூப்ஸ் டு போஸ்டன் அண்ட் பாஸ் தி intolerable acts which decreed that all those who broke the laws would be taken to Britain for trial. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, ட்ரூப்ஸை நிறைய பேர் இங்கேருந்து அங்கே அமுச்சு விட்டாங்க. டிஸ்பேச்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து அமுச்சு விட்டாங்க. எங்கேக்கு, போஸ்டன் அப்படிங்கிற இடத்துக்கு அமுச்சு விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆக்டை வந்து அனுப்புகிறாங்க. என்னென்னா டாலரபிள் அப்படின்னா யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தினா நம்ம அதை வந்து பொறுத்துட்டு போகிறது. அப்போ இன்டாலரபிள்னால் என்னது, பொறுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட், இன்டாலரபிள் ஆக்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஆக்ட் படி என்னன்னா, இவங்களுடைய லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து யாரெல்லாம் வந்து மீறுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து பிரிட்டனுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க மேலே கேஸ் கொடுத்து அவங்கள வந்து விசாரிப்போம். அப்படி ட்ரையல்னும் போது விசாரணை. ஸோ பிரிட்டனுக்கு அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து அங்கேருந்து அந்த நார்த் அமெரிக்காவிலேருந்து பிரிட்டனுக்கு கூப்பிட்டுட்டு வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் வந்து விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டாலரபிள் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இன் மே 1774 இன் தி வெர்ஜீனியா அசம்பிளி, Thomas Jefferson declared that 1 June 1774 would be a day of fasting and prayer. வெர்ஜீனியா அசம்பிளியில் என்ன பண்ணுறாங்க, தாமஸ் ஜெஃபர்சன் அப்படிங்கிறவர் மே 1774 சொல்கிறாரு. மே 1774 சொல்கிறாரு, என்ன சொல்கிறேன்னா, வர ஜூன் 1 1774 உண்ணாவிரதமும் ப்ரேயர்ஸும் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாரு. இன் ரெஸ்பான்ஸ் டு திஸ் டிக்ளரேஷன் த கொலோனியல் கவர்னர் டிசால்வ்ட் தி அசம்பிளி. இந்த மாதிரி இவங்க சொன்ன உடனே, அதாவது உண்ணாவிரதம் இருக்க போகிறோம், ப்ரேயர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த அசம்பிளியை கலைச்சிட்டார். யார், கவர்னராக இருந்தது ஜெனரல் கேஜ் இல்லையா. ஸோ அந்த அசம்பிளியை வந்து இவர் கலைச்சிட்டு வந்துடுறாரு, அவையை வந்து கலைச்சிடுறாரு. தேர் ஆஃப்டர் த மெம்பர்ஸ் டிராஃப்டட் அ ரெசல்யூஷன் டு ஃபார்ம் அ கான்டினென்டல் காங்கிரஸ். இந்த மாதிரி இவர் அவங்களுடைய கோரிக்கைகளை அங்கே வைக்கும்போது இவங்க அதை எதிர்த்து இது பண்ண உடனே இவங்க என்ன பண்ணாங்க, கான்டினென்டல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான டிராஃப்டை வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. ஜாயின் ஃப்ரம் soon members join from other colonies. இவங்க இப்படி பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற காலனிஸில் இருக்கக்கூடிய காலனிஸில் இருக்கிறவங்களும் வந்து இவங்களோட இந்த கான்டினென்டல் காங்கிரஸில் சேர்ந்துக்கிறாங்க. On 5 September 1774 the first Continental Congress met in ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற இடத்துல முதல் கான்டினென்டல் காங்கிரஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணுறாங்க 5 September 1774. The Congress agreed to vote by the representatives of colonies and endorsed the resolution declaring the intolerable act null and void.
இப்போ இந்த காங்கிரஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஓட்டு போடுறாங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கெலாம் ஓட் போட்டு அந்த காலனிஸில் இருக்கிறவங்கள வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் அதில் இது பண்ணி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. ரெசல்யூஷன் அப்படின்றது தீர்மானம்ன்றது இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறத தீர்மானம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசல்யூஷன் டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அதில் அப்படின்னா, இந்த இன்டாலரபிள் ஆக்ட் அப்படின்றது வந்து நல்லு வாய்டு, அதுக்கு வந்து பவரே இல்லைன்ற மாதிரி அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு ரெசல்யூஷன் எழுதுகிறாங்க, அதாவது தீர்மானம் வந்து கொடுக்குறாங்க. இட் கால்ட் ஃபார் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக எக்கனாமிக்காக, அதாவது பணம், பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி இவங்க தீர்மானிக்கிறாங்க. த காங்கிரஸ் அடாப்டட் அ டிக்ளரேஷன் ஆஃப் அமெரிக்கன் ரைட்ஸ். அப்போது இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னென்னா அமெரிக்கனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. அதாவது டிக்ளரேஷன் ஆஃப் அமெரிக்கன், எங்களுக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த ஃபர்ஸ்ட் கான்டினென்டல் காங்கிரஸில் கொண்டு வராங்க. அடாப்டட்னா ஏற்றுக்கிட்டாங்க, என்னது டிக்ளரேஷன் ஆஃப் அமெரிக்கன் ரைட்ஸ், எங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. தென் செகண்ட் கான்டினென்டல் காங்கிரஸ் May 10, 1775 நெக்ஸ்ட் இயரில் நடக்குது. த செகண்ட் கான்டினென்டல் காங்கிரஸ் மெட் ஆன் 10 May 1775 அட் ஃபிலடெல்ஃபியா. அதே ஃபிலடெல்ஃபியாலேயே வந்து செகண்ட் கான்டினென்டல் காங்கிரஸும் நடக்குது. எப்போனா 10 May 1775 நடக்குது. ஜான் ஆடம்ஸ், சாம் ஆடம்ஸ், ரிச்சர்ட் ஹென்ரி லீ அண்ட் தாமஸ் ஜெஃபர்சன் வேர் சம் ஆஃப் தி ப்ராமினன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி காங்கிரஸ். இந்த காங்கிரஸில் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான மெம்பர்ஸாக இருந்தாங்க. யாருன்னா ஜான் ஆடம்ஸ், சாம் ஆடம்ஸ், ரிச்சர்ட் ஹென்ரி லீ, தாமஸ் ஜெஃபர்சன். It organized the army gathered around Boston as a continental army and placed it under the command of George Washington. இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ இவங்களை சுற்றி அந்த ஆர்மி ட்ரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அந்த நார்த் அமெரிக்காவில் ஆர்மி ட்ரூப்ஸ், பிரிட்டனுடைய ஆர்மி ட்ரூப்ஸ் தானே அவங்க தானே அமிச்சாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்த்திட்டு இவங்களுக்கு வந்து கான்டினென்டல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லி அதோடைய கமாண்டிங் பவர் யாருன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸ்டில் ஹோப்பிங் ஃபார் அ ட்ரூஸ், த காங்கிரஸ் டிஸ்பேச்ட் தி ஆலிவ் பிரான்ச் பெட்டிஷன் டு த கிங். இன்னமும் வந்து ஒரு அந்த எப்படியாவது ட்ரூஸ் அப்படின்றது வந்து அக்ரிமெண்ட், சண்டைலாம் போட வேணாம், சமாதானத்துக்கு கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி. ஸோ ஸ்டில் ஹோப்பிங் ஃபார் ட்ரூஸ், இன்னமும் அந்த சமாதானத்துக்காக இவங்க நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் டிஸ்பேச்ட் த ஆலிவ் பிரான்ச் பெட்டிஷன் டு த கிங்குக்கு இப்போது ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, ஆலிவ் பிரான்ச் பெட்டிஷன் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அண்ட் அடாப்டட் த டிக்ளரேஷன் ஆஃப் தி காசஸ் அண்ட் நெசசிட்டி ஆஃப் டேக்கிங் அப் ஆர்ம்ஸ். இந்த போர் பண்ணுறதுக்கு உண்டான தேவைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து கிங்குக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஆஸ் அ வார் ப்ரோக்ரஸ், த கான்டினென்டல் காங்கிரஸ் அசியூம் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இந்த வார் கிட்ட வர வார் நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த கான்டினென்டல் காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து இவங்க கவர்மெண்ட் எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்து அசியூம் பண்ணுறாங்க. இன் July 1775 இட் அப்பாயிண்டட் கமிஷனர்ஸ் டு நெகோஷியேட் வித் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். அடுத்து கமிஷனரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க July 1775. எதுக்கு அப்படின்னா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸை வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து தவிர்க்கிறதுக்காக இவங்க இதை பண்ணுறாங்க. இட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் அ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வித் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஆஸ் மாஸ்டர் ஜெனரல். ஸோ இப்போ அடுத்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாக போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இந்த கான்டினென்டல் காங்கிரஸை சார்ந்தவங்க. அ கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு டு எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டி ஆஃப் ஃபாரின் எய்ட். அதே மாதிரி ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபாரின்லேருந்து என்னெல்லாம் ஹெல்ப் தேவை அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி யாரெல்லாம் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வேண்டி, தெரிஞ்சுக்க வேண்டி ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த செகண்ட் கான்டினென்டல் காங்கிரஸில். தென் பேட்டில் ஆஃப் பன்கர் ஹில் ஆன் 17 June 1775, the Battle of Bunker Hill, the first major battle was fought in Massachusetts. ஸோ இந்த இடத்துல மேசச்சூசெட்ஸ் அப்படிங்கிற இடத்துல 17 June 1775 ஒரு பெரிய ஒரு பேட்டில் வந்து நடக்குது பன்கர் ஹில் அப்படிங்கிற ஒரு பிளேஸில். த 2200 ஸ்ட்ராங் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வேர் ட்வைஸ் ஃபோர்ஸ்டு டு ரிட்ரீட். ஸோ 2200 பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து இருந்தது. ஸோ 2 முறை அவங்கள வந்து அடிப்பணியறதுக்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ரிட்ரீட் அப்படின்னா வந்து பின்வாங்குறது, அதாவது இந்த போர் செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி பின்வாங்க சொல்லி நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களை வந்து ஒரு 2 முறை இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணலை, அடிப்படையில். ஆன் தி தேர்ட் அட்டம் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் எமர்ஜ் விக்டோரியஸ்லி வித் அ ஹெவி கேஷுவல்ட்டி ஆஃப் நியர்லி 1000 soldiers. ஸோ தேர்ட் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேர்ட் டைம் என்ன ஆகுது அப்படின்னா,
ஒரு 1000 சோல்ஜர்ஸோட இவங்க என்ன பண்ணாங்க, முன்னோக்கி அந்த போர் வந்து செய்ய போகிறாங்க. ஆஃப்டர் த பேட்டில் வாஷிங்டன் அசியூம்டு கண்ட்ரோல் ஆஃப் தி அமெரிக்கன் ஃபோர்ஸஸ். பேட்டில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வாஷிங்டன் என்ன பண்ணுறாரு, அமெரிக்கன் ஃபோர்ஸஸை இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் ரிட்ரீட்டட் ஃப்ரம் போஸ்டன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த போஸ்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஃபோர்ஸஸ் இருப்பாங்களே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ரீபேக் ஆயிடுறாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் independence. In January 1776, an anonymous pamphlet under the title Common Sense was published. இப்போ ஃபேம்ப்ளெட்ன்றது துணுக்குச்சீட்டுகள், நோட்டீஸ்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான விஷயம். ஸோ அது வந்து அனானிமஸ்னால் யார் கொடுத்தான்றது தெரியல, யார் அதை இது பண்ணதுன்னு தெரியாது, அதுதான் அனானிமஸ், யாருன்னு தெரியல. ஸோ அங்கேருந்து ஒரு பேம்ப்ளெட் வந்து வருது. என்ன டைட்டிலில் வருதுன்னா காமன் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் பப்ளிஷ் ஆகுது. அதோடைய தலைப்பு வந்து காமன் சென்ஸ்ன்னு இருக்குது. இட் வாஸ் ஆத்தர்ட் பை தாமஸ் பெயின் ஹூ ஹேட் ரீசென்ட்லி மைக்ரேட்டட் டு அமெரிக்கா ஃப்ரம் இங்கிலாந்து. இது யார் வந்து இதை தயாரிச்சிருக்காங்க, யார் வந்து இதை எழுதுனது அப்படின்னு சொல்லி பார்த்தா தாமஸ் பெயின் அப்படிங்கிறவர். இவர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு. எங்கேருந்து, இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவர் தான் இதை வந்து எழுதியிருக்காரு. இட் அட்டாக்ட் த அலிஜென்ஸ் டு த க்ரௌன் அண்ட் கால் ஃபார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். இங்கே அலிஜென்ஸ்னால் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. ஸோ க்ரௌனுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்டை வந்து அட்டாக் பண்ணி கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணுன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. மோர் தென் 1,00,000 காப்பீஸ் ஆஃப் தி பேம்ப்ளெட்ஸ் வேர் சோல்டு குவிக்லி. ஸோ 1,00,000 காப்பீஸ் என்ன ஆச்சு, வேகமாக விற்க ஆரம்பிச்சிச்சு. ஜான் வாஷிங்டன் ரிமார்க்ட் காமன் சென்ஸ் இஸ் ஒர்க்கிங் அ பவர்ஃபுல் சேஞ்ச் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் தி மென். ஸோ ஜார்ஜ் வாஷிங்டன் என்ன சொல்கிறார், நம்புறாரு இந்த காமன் சென்ஸ் அப்படிங்கிற அந்த பேம்ப்ளெட் வந்து நிறைய பேர் வாங்கவே செய்யவே இது ஒரு மனிதருடைய மைண்ட்ஸில் வந்து நிறைய மாற்றங்கள் இதை கொண்டு வரதுக்குண்டான பவர் இந்த பேம்ப்ளெட்ஸில் இருக்குது அப்படின்றத அவர் நம்பினார். On June 7, 1776, Richard Henry Lee of Virginia moved a resolution for independence. 1776 ஜூன் 7 ரிச்சர்ட் ஹென்ரி அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், இந்த இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானத்தை வந்து இவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. ஆஃப்டர் மச் டிபேட் த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் drafted by Thomas Jefferson was adopted by the Congress on July 4, 1776. ஸோ இவங்க எடுத்து வந்த ரிச்சர்ட் ஹென்ரி முன் வச்ச அந்த இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய டிபேட் நடந்தது, நிறைய பலமுறை உட்காந்து பேசினாங்க, முடிவெடுத்தாங்க. அப்போது டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒன்றை வந்து டிராஃப்ட் பண்ணினாங்க. அது ஒரு சட்ட திருத்தமாகவே கொண்டு வந்து அதுக்குண்டான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தாமஸ் ஜெஃபர்சன் அப்படிங்கிறவர் அதான் அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து டிராஃப்ட் பண்ணுறாரு, அதை எழுதி உருவாக்குறாரு தாமஸ் ஜெஃபர்சன் அப்படிங்கிறவர். அதை வந்து இந்த காங்கிரஸ் வந்து ஏற்றுக்குச்சு. எப்போ அடாப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ஜூலை 4, 1776 அதை வந்து ஏற்றிக்கிட்டாங்க, சட்டப்பூர்வமாக அதை ஏற்றிக்கிட்டாங்க. திஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் பை தி அமெரிக்கன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த நாள் ஜூலை 4 அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்க, இண்டிபெண்டன்ஸ் டேவாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. வார், ஃப்ரெஞ்ச் அலையன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வார் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் லெஃப்ட் சைடு கார்னரில். On 2 July 1776, the British under General Howe attempted to regain what they had lost. ஸோ இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஜென்ரல் ஹவி அவருடைய தலைமையில் என்னெல்லாம் இவங்க இழந்தாங்களோ அதெல்லாம் வந்து பிடிச்சிடணும், அதெல்லாம் ரீகெயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஜூலை 2, 1776 வாஷிங்டன் வாஸ் ஃபோர்ஸ் டு எவாக்குவேட் லாங் ஐலாண்ட். வாஷிங்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெரிய ஒரு ஐலாண்டை காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. த மெயின் அமெரிக்கன் ஆர்மி மேனேஜ் டு ரீச் பென்சில்வேனியா. இப்போது அமெரிக்கன் ஆர்மி என்ன பண்ணுச்சு, பென்சில்வேனியாவை வந்து ரீச் பண்ணிடுச்சு, மெயினான ஒரு ஆர்மி. வெல் ஹவி வெயிட்டட் இன் நியூயார்க் ஃபார் தி வின்டர் டு பாஸ், வாஷிங்டன் மேட் அ டேரிங் அட்டாக் ஆன் கிறிஸ்மஸ் நைட் அட் ட்ரெண்டன். இப்போது ஹவியோடைய ட்ரூப்ஸ் என்ன பண்ணுது, நியூயார்க்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா வின்டர் வந்து கடந்து போட்டோம், வின்டர் சீசன் முடியட்டும், அதுக்கப்புறம் வார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவி, அதாவது அந்த பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஜென்ரல் வந்து வெயிட் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் வாஷிங்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, துணிஞ்சு அட்டாக் பண்ணுறாரு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு அட்டாக் பண்ணுறாரு ட்ரெண்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல. த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வேர் டிஃபிட்டட் இன் பிரின்ஸ்டன். அந்த பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஃபோர்ஸஸை வந்து தோற்று போயிடுறாங்க பிரின்ஸ்டன் அப்படிங்கிற இடத்துல. French alliance. In 1777, the British attempted at splitting the colonies into two by a campaign from the north failed. ஸோ நார்த்லேருந்து இப்போ அப்படியே அவங்களுடைய காலனிஸை என்ன பண்ணாங்க, ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. யார், பிரிட்டிஷ்.
ஆனால் அது வந்து என்ன ஆச்சு, சக்ஸஸ் ஆகலை. 1777 அதை அவங்க பண்ணுறாங்க, 2ஆக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஹவவர் த மேனேஜ் டு ஆக்குபை ஃபிலடெல்ஃபியா. ஆனால் ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற இடத்த வந்து அவங்க பத்திரமா சேஃபாக வச்சுக்கிட்டாங்க அவங்க பக்கத்துக்கு. வாஷிங்டன்ஸ் எஃபெக்ட் டு take a town near Philadelphia were spoiled by Lord Cornwallis. லார்ட் கார்ன்வாலிஸ் தலைமையில் பிரிட்டிஷ் ஆர்மி இருந்ததுனால அப்போ வந்து வாஷிங்டனால் அந்த ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற இடத்த வந்து நெருங்க முடியலை. பட் தி பிரிட்டிஷ் வேர் டிஃபீட்டட் பை சரட்டோகா அப்படிங்கிற இடத்துல பிரிட்டிஷ் ஆர்மியை வந்து தோற்கடிச்சிட்டாங்க. யார், வாஷிங்டன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் ட்ரூப்ஸ். திஸ் டிஃபீட் பேவ் த வே ஃபார் அன் அலையன்ஸ் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் தி அமெரிக்கன்ஸ். ஸோ இந்த டிஃபீட் ஆன உடனே இப்போ பிரிட்டிஷ் வந்து தோற்றுருச்சு இல்லையா, தோற்ற உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்கன்ஸோட ஃப்ரான்ஸ் ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அலையன்ஸ்னால் கூட்டணியே சொல்லுவாங்களே. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன் 6 February 1778 France and America signed 2 treaties by which France recognized the United States of America and offered trade concessions. 6 February 1778 இப்போ ஃப்ரான்ஸ் அமெரிக்கா ஒன்றா சேர்ந்துருச்சுல, அலையன்ஸ் வச்சுட்டாங்க, கூட்டணி வச்சுட்டாங்க. அப்போ இவங்க 2 ட்ரீட்டிஸ் வந்து சைன் பண்ணுறாங்க. ட்ரீட்டிஸ்ன்றது ஒப்பந்தம் சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதான் ட்ரீட்டிஸ் சொல்கிறது. அப்போ இந்த 2 ட்ரீட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரான்ஸ் வந்து கன்செஷன் முறையில், கன்செஷன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த டேக்ஸ்லலாம் கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறது, அதான் வந்து கன்செஷன். ஸோ அது மாதிரி கன்செஷன் முறையில் ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம் அமெரிக்காவோட ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி வந்து இவங்க சைன் பண்ணுறாங்க. பை ஜூன் 1777 இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ் வேர் அட் வார். இப்போது ஜூன் 1778 இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் வந்து வாரில் இருந்தது, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். விக்ட்ரி அட் யோர்க்டவுன். இன் செப்டம்பர் வாஷிங்டன் அட்டாக்டு யார்க்டவுன் அப்படிங்கிற இடத்த வாஷிங்டன் தலைமையில் இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க செப்டம்பர் மந்த்து வித் அ கம்பைன்ட் அமெரிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ். இப்போது இவங்களோட யாரெல்லாம் இருக்காங்க, அமெரிக்கன்ஸும் இருக்காங்க, ஃப்ரெஞ்சு இப்போ அலையன்ஸ், அமெரிக்கனும் ஃப்ரெஞ்சும் அலையன்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க 2 ட்ரூப்ஸும் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷை போயிட்டு அட்டாக் பண்ணுது யார்க்டவுன் அப்படிங்கிற இடத்துல. இன் 1783 த பீஸ் ஆஃப் பாரிஸ் வாஸ் சைன்ட். இப்போ 1783 இவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒன்று சைன் பண்ணுறாங்க. அதோடைய பேர் என்ன, பீஸ் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. கிரேட் பிரிட்டன் அக்ரீட் டு த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். அப்போது இந்த பீஸ் ஆஃப் பாரிஸில் என்ன அவங்க ஒத்துக்கிட்டாங்க, கிரேட் பிரிட்டன் இங்கிலாந்து நாடு சார்ந்தவங்க என்ன ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து விடுதலை கொடுத்துடலாம், இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுத்துடலாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. த மிலிட்ரி பேண்ட் பிளேட் த டியூன். The world turned upside down as British forces departed from Yorktown in 1781. அந்த மிலிட்ரி பேண்ட் என்னன்னு சொல்லி பாட்டு பாடுது அப்படின்னா உலகமே வந்து தலைக்கீழ மாறிடுச்சு. பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வந்து இங்கேருந்து யார்க்டவுன்லேருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க 1781 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு டேர்ன் இன்டு அப்சைட் அப்படிங்கிற டோன் அவங்க வாசிக்கிறாங்க. 1781 யார்க்டவுனை விட்டுட்டு பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து அங்கேருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட்ஸ், இந்த வாருடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா த இமீடியட் ரிசல்ட் ஆஃப் தி வார் வாஸ் அமெரிக்காஸ் இண்டிபெண்டன்ஸ். உடனே இந்த வார் முடிஞ்ச உடனே உடனே நடந்த ஒரு விஷயம் என்னென்னா அமெரிக்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் த colonial powers was overthrown by the colonized, leading to the establishment of the Republican government in the United States. முதல் முறையாக ஒரு காலனி, மற்ற கண்ட்ரி வந்து நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பவரை வெளியேற்றினது அந்த காலனி, அந்த இடத்துல வாழ்ந்த மக்களால் வெளியேற்றப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று வந்துருச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில். ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் ஏற்பட்டுருச்சு. அதாவது ஓட்டு போட்டு இவங்களை வந்து செலக்ட் பண்ணுறது, நம்மளோட இதை வந்து நம்மளே செலக்ட் பண்ணி ஆண்டுக்கிறது அப்படிங்கிற முறை வந்து அங்கே வர ஆரம்பிச்சிச்சு. The colonists wanted to get rid of feudal inequalities of Europe and they succeeded. ஃபியூடல் இன்இக்வாலிட்டிஸ் வந்து இருந்தது, எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாமல் எல்லோரையும் வெவ்வேறு மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க யூரோப்பியன்ஸ். அப்போ அந்த மாதிரியான இன்இக்வாலிட்டி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு காலனியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து விரும்பினாங்க. ஸோ அது வந்து நிறைவேறிடுச்சு. ஃபார் மெனி ஃபாலோயர்ஸ் ஆஃப் தி என்லைட்மெண்ட் இன் யூரோப் த லாங்குவேஜ் ஆஃப் தி டிக்ளரேஷன் ஆஃப் தி இண்டிபெண்டன்ஸ் சீம்ட் அ லிவிங் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தேர் ஐடியல்ஸ்.
நிறைய பேர் வந்து ஃபாலோயர்ஸ் இருந்திருப்பாங்களே, அந்த யூரோப்பியுடைய ஃபாலோயர்ஸ் இருந்திருப்பாங்களே, அதில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ண உடனே அவங்க அங்கே வாழ்ந்தக்கூடிய அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அவங்களுக்கு அங்கே இருந்தது. த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் 1776 ஸ்டேட்டட் தட் ஆல் மென் ஆர் பார்ன் ஈக்குவல். இவங்க இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சாங்க இல்லையா 1776. அப்போது ஒரு இது என்ன அப்படின்னா, எல்லா மனிதர்களும் ஒரே அளவில் எல்லாருமே ஈக்குவல், பிறப்பால் அவங்க வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிற ஒரு இது வந்து தோன்றுச்சு. பட் பை 1777 நியர்லி ஆல் தி காலனிஸ் ஹேட் அ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். 1777 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா காலனிஸ்க்கும், பெரும்பாலான காலனிஸ்க்கு அவங்களுக்கும் தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஏற்பட்டுச்சு. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கணும், யார் யாருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இங்கே கான்ஸ்டிடியூஷன்றது அந்தந்த நாட்டுக்கு உண்டான அரசியலமைப்பு சட்டங்கள் வந்து தனித்தனியாக எழுதப்பட்டுருச்சு 1777. தீஸ் கான்ஸ்டிடியூஷன்ஸ் protected individual rights, freedom of press and freedom of religion. அந்த கான்ஸ்டிடியூஷன்ஸில், அந்த அரசியலமைப்பு சட்டங்களில் என்னெல்லாம் இருந்ததுன்னா, தனிப்பட்ட மனிதருடைய உரிமைகள் இருந்துச்சு. ப்ரெஸ்ஸுன்னும் போது இங்கே நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் ரீடர், நியூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டுருச்சு. அண்ட் ரிலீஜியனுக்கு ஃப்ரீடம் இருந்தது. எந்த மதத்தை வேணாலும் நீங்கள் பின்பற்றிக்கலாம் அப்படிங்கிற அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு கிடச்சிது. த கான்டினென்டல் காங்கிரஸ் ஹேட் டிராஃப்டட் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் கான்ஃபெடரேஷன். இந்த கான்டினென்டல் காங்கிரஸ் தானே இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருந்தக்கூடிய ஒரு காங்கிரஸ் இல்லையா, ஒரு குரூப் இல்லையா. அவங்க என்ன பண்ணாங்க, ஆர்டிக்கல் ஆஃப் கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபெடரேஷனை வந்து டிராஃப்ட் பண்ணினாங்க, எழுதுனாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் மாதிரி இது ஒரு விஷயம் அவங்க அமைச்சாங்க. த சர்ச் அண்ட் தி ஸ்டேட் வாஸ் செப்பரேட்டட். சர்ச் வேறு, ஸ்டேட் வேறு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பிரிச்சுட்டாங்க. தாமஸ் ஜெஃபர்சன் இன் ஹிஸ் வெர்ஜீனியா statute for religious freedom introduced freedom of religion. தாமஸ் ஜெஃபர்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது ரிலீஜியன் பண்ணும்போது அவங்கவுங்களுடைய ரிலீஜன் அவங்கவுங்களுக்கு உரியதுன்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் லேட்டர் இன்கார்பரேட்டட் இன் தி அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். இந்த ஃப்ரீடம் டு ரிலீஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில், அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்கார்பரேட்டட்னா அதில் அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. Lafayette, who fought the British on Washington side through to the conclusive Battle of Yorktown in 1781, later during the French Revolution saved the French National Guard as its commander. So ஃப்ரெஞ்சோட இவங்களுக்கு அலையன்ஸ் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, ஃப்ரெஞ்ச் நேஷ்னல் கார்டை இவர் யார், அவருடைய பேர் என்ன, லஃபேயட் அப்படிங்கிறவர். இந்த லஃபேயட் ஏன் வந்து அப்போ அந்த ஃப்ரெஞ்ச் நேஷ்னல் கார்டுக்கு ஒரு கமாண்டராக இவர் வந்து நியமித்தாங்க அப்படின்னா, இவருடைய தலைமையில் தான் அந்த பிரிட்டிஷ் எதிர்த்து போராடும் போது இவருடைய தலைமையில் தான் வந்து அந்த யார்க் டவுனில் போர் நடந்தது. அதனால் இவரை வந்து ஃப்ரெஞ்ச் நேஷ்னல் கார்டுடைய கமாண்டராக போட்டாங்க 1781. 1781 வந்து யார்க் டவுனில் நடந்த பேட்டலில் இவர் இருந்து அதை வெற்றிகரமாக கொண்டு போனதுனால ஃப்ரெஞ்ச் நேஷ்னல் கார்டுக்கு இவர் கமாண்டராக அமைச்சாங்க. ஹி பென் த டிக்ளரேஷன் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் த சிட்டிசன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜெஃபர்சனோட இந்த லஃபேயட்டையும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மனிதர்களுடைய ஒரு மனிதனுடைய உரிமைகளும் ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கு என்னெல்லாம் உரிமைகள் அப்படின்றத வந்து இவங்க டிக்ளேர் பண்ணாங்க, எடுத்து சொன்னாங்க, வெளிப்படுத்தினாங்க. விச் த நேஷ்னல் அசம்பிளி ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் அடாப்டட் ஆன் August 27, 1789. ஸோ அந்த இவங்க டிக்ளேர் பண்ண இந்த ரைட்ஸ் ஆஃப் மென் அண்ட் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத நேஷ்னல் அசம்பிளியில் அந்த நாட்டுடைய ஒரு நேஷ்னல் அசம்பிளி நடக்கும்போது ஃப்ரான்ஸ் நாட்டில் இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. என்றைக்கு அப்படின்னா August 27, 1789 இந்த ஒரு டிக்ளரேஷனை வந்து ஃப்ரான்ஸ் நாடு ஏற்றுட்டு அடாப்ட் பண்ணிக்கிச்சு. த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், 9.2 இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எக்ஸ்ப்ளோடட் இன் 1789. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1789 ஸ்டார்ட் ஆகுது. த ஃப்ரெஞ்ச் monarchy ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ரெஜிம் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் சிஸ்டம் தட் ப்ரிவைல்ட் இன் ஃப்ரான்ஸ் பிஃபோர் த ரெவல்யூஷன் ஆஃப் 1789. இந்த ரெவல்யூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா மொனார்கி இருந்தது. மொனார்கின்றது ராஜாக்கள் ஆண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மொனார்கி வந்து இருந்தது, ராஜாக்கள் ஆண்டுட்டு இருந்த காலம் அது.
had enjoyed, இங்கே ancient regime அப்படின்றது அந்த சர்க்கிள் அந்த ஒரு ஏரியாவை சொல்கிறாங்க, has enjoyed unchallenged power for 140 years. அந்த monarchy அந்த ராஜாங்கம் எவ்வளோ வருடங்கள் இருந்தது அப்படின்னா 140 years இருந்தது. unchallenged பவராக இருந்தது, அவங்கள எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவரோட ராஜாக்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. Louis XIV and his great palace at Versailles had symbolized royal absolutism and the greatness of the France. லூயிஸ் ஃபோர் வாழ்ந்த அவருடைய அந்த பேலஸ் எங்கே இருந்ததுன்னா வெர்சைலஸ் அப்படிங்கிற இடத்துல அவருடைய பேலஸ் இருந்தது. அது எதை சொல்லுதுன்னா ஃப்ரான்ஸ் வந்து எவ்வளோ கிரேட்டான ஒரு விஷயம், ஃப்ரான்ஸுடைய அந்த ராஜாங்கம் எவ்வளோ ராயல் ரிச்சாக இருந்தது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சிம்பிளாக இருந்தது அவருடைய பேலஸ், அவ்வளோ ரிச்சஸாக இருந்திருக்காங்க. Yet in the summer of 1789 that power suddenly began to shake. அந்த 1789 சம்மர் சீசன் வந்த அந்த காலகட்டத்தில், அந்த மந்த்து சொல்கிறாங்க அவங்க, அந்த சீசனல் டைம் சொல்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய பவர், அதாவது யாராலையும் சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு பவராக இருந்தால் இந்த ஃப்ரெஞ்ச் மொனார்க்கிக்கு ஒரு சின்ன ஒரு ஷேக் வந்து ஆரம்பிச்சுது, அவங்கள எதிர்த்து இது பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் ஏற்பட்டுச்சு. லூயிஸ் 16, நம்ம லூயிஸ் 14 பார்த்தோம் ஃபஸ்ட் இல்லையா, இப்போ லூயிஸ் 16 had summoned the Estates General in May 1789. சம்மன்னா கூப்பிட்றாங்க, ஒரு மீட்டிங்காக கூப்பிட்றது அப்படிலாம் சொல்லுவாங்களா, தட் இஸ். ஸோ இப்போது லூயிஸ் 16 என்ன பண்ணுறாரு, ஜென்ரல் எல்லாம் கூப்பிட்றாரு, அங்கங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல்ஸ் இருப்பாங்களே, ஒவ்வொரு பிளேஸை பார்த்துக்கக்கூடிய ஜென்ரல்ஸ், அவங்கள எல்லாருமே என்ன பண்ணாங்க இப்போ கூப்பிட்றாரு மே 1789. This body consists of the representatives of 3 classes or estates as they were called: the clergy, the nobles and the commons. Rich merchants, காமன்ஸ்ன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த எஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து 3 கிளாஸஸாக இருக்குது. ஸோ அந்த 3 கிளாஸஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த 3 கிளாஸஸ் தான் வந்து எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த 3 கிளாஸில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா கிளர்ஜி பீப்புள் இருந்தாங்க. கிளர்ஜி பீப்புள்ன்றது யாருன்னா இப்போது சர்ச்சில் ஃபாதர்ஸ் இல்லை நம்ம கோவில்களில் பூசாரிஸ் அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து கிளர்ஜி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நோபல்ஸ்ன்றது நல்லா படித்தவங்க, நிறைய மேதாவிகள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் நோபல்ஸ், நிறைய படித்தவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க நோபல்ஸ். அண்ட் காமன்ஸ்ன்றது பொதுமக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இந்த காமன்ஸில் யாரெல்லாம் இருப்பாங்களா, லாயர்ஸு, ரிச்சான மர்ச்சன்ட்ஸ், பெரிய பெரிய வியாபாரிகள், அண்ட் பேங்கர்ஸ், பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, வெல்த்தி லேண்ட் ஓனர்ஸ், ரொம்ப ரிச்சான பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து இந்த காமன்ஸில் இருந்தாங்க. அப்போ 3 கேட்டகரிஸ் ஆஃப் எஸ்டேட்ஸ் இருந்தது, கிளர்ஜி, நோபல்ஸ் அண்ட் காமன்ஸ் இருந்தது. பட் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி 3rd estate, namely the commons, had refused either to bow to the nobles or to obey the order of the king. இந்த 3rd estate இருக்கு இல்லையா, காமன் பீப்புள் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோபல்ஸ்க்குமே அவங்க தலைவணங்கி போல, ராஜாவுடைய ஆர்டர்ஸுமே இவங்க வந்து ஒபே பண்ணலை. யார், காமன்ஸ் வந்து ஒபே பண்ணலை. They proclaimed themselves a national assembly and gathering on a tennis court after the king had cleared them out of their hall. இவங்க அந்த காமன்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ ராஜாக்களுடைய ஆர்டர்ஸையும் இவங்க வந்து ஏற்று நடக்கலை, அண்ட் அறிவாளிகள் அந்த நோபல் சொல்லக்கூடிய விஷயத்தையும் இவங்க ஏற்றுக்கல இல்லையா. அப்போ இவங்களை என்னமா சொல்லிக்கிட்டாங்க அவங்களே அப்படின்னா நேஷ்னல் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எடுத்து சொல்லிக்கிட்டாங்க. அண்ட் டென்னிஸ் கோர்ட்டில் இவங்க வந்து கேதர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கிங் வந்து ஆர்டர் கொடுத்து அவங்களெல்லாம் வந்து அந்த டென்னிஸ் கோர்ட்லேருந்து கிளியர் பண்ண வைக்கிறாங்க. ஸ்வோர் ஆன் ஓட் நாட் டு டிஸ்பர்ஸ் அன்டில் ஹி கேவ் தெம் அ கான்ஸ்டியூஷன். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நேஷனல் அசம்பிளி காமன் பீப்புள் இருக்காங்களே, அந்த டென்னிஸ் கோர்ட்டில் வந்து எல்லாருமே ஆஜராயிருக்காங்க இல்லையா, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அப்போது ராஜா வந்து இவங்கெல்லாம் இங்கேருந்து கிளியர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. அப்போது இவங்கெல்லாம் ஒரு ஓட் எடுக்கிறாங்க. ஒரு ஓத் அப்படின்றது என்னென்னா ப்ராமிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் ஒரு ஓத் எடுக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குற வரைக்கும் நம்ம இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஷனல் அசம்பிளியில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து ஒரு உறுதியாக இருக்காங்க, ஒரு பிளட்ஜ் மாதிரி எடுக்கிறாங்க. Thus began the revolution of 1789 in France. இப்படி தான் வந்து அந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தது 1789. காசஸ் ஆஃப் தி அவுட்பிரேக். இது ஏன் வந்து சரி ஓகே இவங்க வந்து அவங்கள எதிர்த்து போராடினாங்க, இவங்களுக்கு தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டம்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சரி என்ன காரணங்கள் இதுக்கெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். காசஸ் ஆஃப் தி அவுட்பிரேக் அப்படின்னா எதனால் இது நடந்தது, என்ன காரணங்களுக்காக இது நடக்குது. ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல்லி என்ன நடந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அரசியல் ரீதியாக இவங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஏற்படக்கூடிய காரணங்கள் என்ன. லூயிஸ் 15
succeeded his great grandfather Louis XIV and region for 59 years. லூயிஸ் 15 என்ன பண்ணுறாரு, அவருடைய தாத்தா கிரேட் கிராண்ட்ஃபாதர் அப்புறம் லூயிஸ் 15 வந்து பதவிக்கு வராரு. இந்த லூயிஸ் 15 எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கிறாரு அப்படின்னா 59 இயர்ஸ் வந்து இவர் ஆட்சி செய்கிறாரு லூயிஸ் 15 அப்படிங்கிறவர். He learnt no lesson that the king is not above law but bound by law from the English Revolution and the beheading of the King Charles I. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு பாடமே கற்றுக்கல. என்ன பாடம் கற்றுக்கல அப்படின்னா, ராஜா வந்து லாவை விட பெரிய ஆள் அப்படின்ற பாடமும் அவர் கற்றுக்கல. பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறத அவர் கற்றுக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ரெவல்யூஷனில் வந்து இது சொல்கிறாங்க, இந்த லா படி பார்க்கும்போது ராஜா வந்து பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத அவர் கற்றுக்கல. அண்ட் சார்லஸ் I வந்து பீஹெட்டிங் அப்படின்னா தலை கட் பண்ணி எடுத்துருவாங்களே, அதான் பீஹெட்டிங். ஸோ சார்லஸ் I அப்படி கிங் சார்லஸ் I வந்து அப்படி அந்த இங்கிலீஷ் ரெவல்யூஷனில் பீஹெட் பண்ணதில் இருந்தும் இவர் எந்த ஒரு பாடத்தையும் இவர் கற்றுக்கல. யார், லூயிஸ் 15. In 1774 he was succeeded by his grandson Louis XVI. இப்போ இவருக்கு அடுத்து இன்னொருத்தர் வராரு 1774. அவர் யாருன்னா லூயிஸ் 16, அவருடைய grandson பேரன். He was entirely under the influence of his wife Mary Antoinette, who believed more than a king. இந்த சமயத்தில் இந்த லூயிஸ் 16 அப்படிங்கிறவங்க வராரு இல்லையா, இவர் வந்து அவங்களுடைய ஒய்ஃபுடைய பேச்சு தான் இவர் கேட்டுட்டு இருந்தார். ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இவங்க வந்து நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல் கண்ட்ரோல் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட தான் இருந்தது. அவங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்து மேரி ஆண்டோனைட் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜாவை விட இவங்க தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆட்சி வந்து நடந்துட்டு இருந்தது. In the divine rights theory of kingship, the theory that the king was representative of the God on earth and therefore for all his actions he was accountable only to God and not to the anybody else. ஸோ இந்த இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ராஜா அப்படின்றவர் என்ன அப்படின்னா டிவைன் ரைட் ஆஃப் தியரி ஆஃப் கின்ஷிப்னு சொல்கிறாங்க. அந்த எதன்படி எதோடைய கூற்றுப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டிவைன் ரைட் தியரி ஆஃப் கின்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ராஜா அப்படிங்கிறவர் என்ன அப்படின்றது ஒரு தியரி சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, ராஜா கிங் வாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் ஆன் எர்த். பூமியில் ராஜா அப்படிங்கிறவர் வந்து கடவுளுடைய ஒரு பரிணாமம், அவரால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதர். அண்ட் தேர்ஃபோர் ஆல் ஹிஸ் ஆக்ஷன் வாஸ், அதனால் அந்த ராஜா எது செஞ்சாலும் வந்து அவர் பதில் சொல்ல வேண்டியது கடவுளுக்கு தானே ஒழிய வேறு யாருக்குமே வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தியரி வந்து அந்த இடத்துல முன்வைக்கப்பட்டது. பட் தி கிங் அண்ட் த குவீன் வேர் ஹேட்டட் பை த பீப்புள். இந்த மாதிரி இவங்க இருந்ததுனால கிங்கையும் குவீனையும் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து யாருக்குமே பிடிக்காமல் போயிடுச்சு. இது ஒரு காரணம் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்பட்டதுக்கு. அண்ட் எக்கனாமிக்கலி என்ன ப்ராப்ளம் வந்தது, இங்கே எக்கனாமிக் அப்படின்றது பணம் பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எக்கனாமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆன் தி ஈவ் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஃப்ரான்ஸ் வாஸ் கோயிங் த்ரூ அ பீரியட் ஆஃப் எக்கனாமிக் கிரைசிஸ். அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்துட்டுருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸுடைய எக்கனாமிக்கலி வந்து ரொம்ப பிரச்சனைகள், இங்கே கிரைசிஸ் அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு காலகட்டம். அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்கும்போது அவங்களுடைய எல்லா எக்கனாமிக்கல் க்ரோத், எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து நிறைய ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. த ஃப்ரெஞ்ச் ட்ரெஷரி வாஸ் பேங்க்ரப்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இன் தி 7 years வார் தட் எண்டட் இன் டிஃபீட். ஃப்ரெஞ்சுடைய ட்ரெஷரி அப்படின்னும் போது என்னென்னா ராஜா கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸு, அதான் வந்து ட்ரெஷரி அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன ஆச்சு, பேங்க்ரப்ட் அப்படின்னா திரும்ப செலுத்த முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பெரிய பெரிய லோன்ஸ்லாம் வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியாமல் இருக்காங்களே, அதை வந்து பேங்க்ரப்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ரெஞ்சுடைய ட்ரெஷரி என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய அந்த பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா, கஜானா சொல்லுவோம், அதுதான் ட்ரெஷரி. ஸோ ஃப்ரெஞ்சுடைய ட்ரெஷரி வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம் இதுக்கு அப்படின்னா 7 வருஷம் இவங்க தொடர்ந்து போர் நடத்துகிறாங்க இல்லையா. அந்த போரில் இவங்களுக்கு என்ன ஆச்சு, டிஃபீட் ஆகிட்டாங்க, இவங்க வந்து தோற்கடிக்கப்பட்டுறாங்க. அதனால் என்னாச்சு, நிறைய பணம் வந்து இவங்க வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது ஒரு காரணம், அவங்களுக்கு எக்கனாமிக்கலி இவங்க ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. ஃப்ரெஞ்ச் பார்ட்டிசிபேஷன் இன் தி அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மேட் தி ஃபைனான்ஷியல் கண்டிஷன்ஸ் வர்ஸ். இந்த ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுச்சு, அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பிரிட்டிஷை எதிர்த்து இவங்க சண்டை போட்டாங்க இல்லையா. அதனால இவங்க ஃப்ரெஞ்ச் வந்து அமெரிக்காவோட சேர்ந்து சண்டை போட்டதுனால இவங்களுடைய ஃபைனான்ஷியல் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு. The luxurious lifestyle of the royalties and nobles in Versailles court, in contrast to the grinding poverty of the common people, made the people accept the new ideologies of the French philosophers of the 18th century.
ஸோ இந்த ரொம்ப லக்ஸூரியஸாக ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிகிட்டு இருந்த இந்த ராயல்ட்டிஸ்னால் ராஜா ராணி அவங்கள ராயல்ட்டிஸ் அண்ட் நோபல்ஸ் அப்படின்றவங்க நிறைய படிச்சிருக்கக்கூடியவர், நிறைய அறிவாளிகள், புத்திசாலிகள், மேதாவிகள் அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெர்சைலஸுடைய வெர்சைலஸ் வந்து பேலஸ் இல்லையா, பேலஸில் இருந்தது. ஸோ அந்த பேலஸில் இருந்த இவங்களுடைய நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டினரியாக ஆகிடுச்சு. அவங்களோட லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மோசமான ஒரு பாவர்ட்டி, அதாவது சாப்பாடு இல்லாமல் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தவிச்சாங்க காமன் பீப்புள். பொதுமக்கள் வந்து நிறையவே வந்து பாவர்ட்டின்றது சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா, அதுதான் பாவர்ட்டி. ஸோ அதுக்கும் நிறைய வந்து காமன் பீப்புள் ஆளாயிட்டாங்க. மேட் தி பீப்புள் அக்செப்ட். ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா புதுசாக ஐடியாலஜிஸ் வரும்போது, புதுசாக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவங்க கேள்விப்படும்போது அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபிலாசபர்ஸ் சொல்கிறது, ஃபிலாசபர்ஸ் அப்படின்னு நிறைய படித்தவங்க அவங்களாம் வந்து ஃபிலாசபர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ பொதுமக்கள் இவங்களை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது 18th century காலகட்டத்தில் த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தி கிங் டர்காட், நெக்கர், Calonne and Brigney, one after the other, suggested reduction of royal expenditure and taxation of the first two estates, the nobles and the clergy. ஸோ இந்த ஒரு நிலை வந்துடுச்சா நிறைய எக்கனாமிக்கலி அவங்க ரொம்ப மோசமாக போயிட்டாங்க. அந்த காமன் பீப்புளுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போது ஃபைனான்ஷியல் மினிஸ்டர்ஸ் ராஜாவுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர், இப்போ டர்காட் இருந்தது, அடுத்து நெக்கர் இருந்தது, அடுத்து கெலோனல், அடுத்து பிரணி, இவங்க எல்லாருமே தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே வராங்க. என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா ராயலுடைய எக்ஸ்பெண்டிச்சரை வந்து குறைக்கணும். நீங்கள் செலவினங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து ராஜாக்கள் ராணிகள்லாம் செய்யக்கூடிய அந்த செலவினங்கள் எல்லாம் வந்து குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 எஸ்டேட்ஸ்க்கு நம்ம டேக்ஸ் அப்படிங்கிற ஒன்று, வரி என்ற ஒன்று வந்து செலுத்த சொல்லி நம்ம சொல்லணும். ஏன்னா கஜானா காலியாக இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சஜஷன் கொடுத்துட்டே இருக்காங்க தொடர்ந்து இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே. அந்த 2 எஸ்டேட்ஸ் அப்படின்றது யாருன்னா நோபல்ஸும் கிளர்ஜி நோபல்ஸ் அப்புறம் காமன் பீப்புள் இல்லையா. ஸோ இந்த 2 எஸ்டேட்ஸ்க்கு நோபல்ஸ்க்கும் கிளர்ஜிக்கும் வந்து நம்ம டேக்ஸ் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்குறாங்க. their advice was not only regarded but they themselves were dismissed from service. ஸோ இப்படி சொன்ன உடனே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொன்ன அட்வைஸையும் இவங்க ஏற்றுக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே பதவியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டு மீட் த ரிசோர்ஸ் crunch, the government borrowed heavily, resulting in the huge fiscal deficit. உடனே என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்ககிட்ட கஜானால காசு இல்லை, அவங்க சொன்ன சஜஷன்ஸை இவங்க ஏற்றுக்கல. அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க, நிறைய கடன்கள் வந்து வெளியே வாங்குறாங்க. அப்போ கடன் நிறைய வெளியே வாங்கும் போது ஃபைனான்ஷியலி அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஏற்றத்தாழ்வுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நியர்லி half the revenue went towards payment of interest for the loan. இவங்களுக்கு ரெவன்யூ வர இவங்களுக்கு அந்த வருமானம் வர என்னாச்சு, அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணவே அந்த லோனுக்கு, இவங்க வெளியிலேருந்து வாங்கின லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு பாதி ரெவன்யூ வந்து வேஸ்ட்டாக போச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு, அந்த கிங்குக்கு. அண்டர் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் த ஃப்ரெஞ்ச் monarch Louis XVI was forced to convene the estate general, the combined body of 3 estates comprising nobles, clergy and commoners respectively. ஸோ இப்போ ஒன்று என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஃப்ரெஞ்ச் monarchy 16 அப்படிங்கிறவங்க லூயிஸ் 16 அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த 3 எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பீப்புளையும் ஒன்றா சேர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு மீட்டிங் மாதிரி போகிறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவர் ட்ரை பண்ணுறாரு. அண்ட் சோஷியல் காசஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கண்டிஷன் ஆஃப் தி ஆல்ரெடி impoverished peasants worsened due to the series of bad harvest. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பீசன்ஸ்ன்றவங்க எங்கள் ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு ஏற்கனவே அவங்க பாவர்ட்டியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்வெஸ்ட்டும் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஹார்வெஸ்ட் அப்படின்றது விளைச்சல், அறுவடை, அது ரொம்பவே வேர்ஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுடைய கண்டிஷன்ஸ் இன்னமும் வர்ஸ்ட்டாக தான் போயிடுச்சு இப்போ ஃபார்மர்ஸுடைய நிலை. இட் ரிசல்டட் இன் த ரைஸ் ஆஃப் தி ப்ரைஸ் ஆஃப் பிரெட். இதனால் என்ன ஆச்சு, பிரெட்டுடைய அந்த ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஃபுட்டிங் பிரெட்டும் போது ஃபுட்டுடைய ரேட்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு. த பீசன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி சைட் அண்ட் தி லேபரர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் ஆஃப் தி டவுன்ஸ் வேர் வேர்ஸ்ட் அஃபெக்டட். ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே கண்ட்ரி சைடுன்றது பார்த்திங்கன்னா வில்லேஜ் பக்கமாக வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸ். ஸோ அந்த ஃபார்மர்ஸ் உடைய நிலை, அப்புறம் அந்த லேபர்ஸ் அந்த ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுடைய நிலை, அண்ட் ஆர்டிசன்ஸ் அப்படிங்கிறவங்க சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் செய்கிறவங்க. ஸோ அந்த டவுனில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன கிராஃப்ட் செய்கிறவங்க என்ன ஆகுறது அப்படின்னா அவங்களோட நிலை வந்து ரொம்ப வேர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிடுது. ஸோ இப்படி ஒரு நிலை வந்து ஏற்பட்டுருது பீசன்ஸ்க்கும் லேபரர்ஸ்க்கும் ஆர்டிசன்ஸ்க்கும். தேர் வேர் ஹங்க்ரி ரயாட்ஸ் அட் தி பிகினிங் ஆஃப் தி, இங்கே ரியாட்ஸ் அப்படின்றது சண்டை போடுறது.
ஸோ பசிக்கு நிறைய பேர் வந்து போராட்டங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட் தி பிகினிங் ஆஃப் தி ரீஜன் ஆஃப் லூயிஸ் 16. லூயிஸ் 16ஓட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கான போராட்டங்கள் அதுக்கான சண்டைகள் எல்லாம் வந்து நடந்திருக்கு. தே வேர் ஃபாலோட் லேட்டர் பை ஃப்ரெஷ் பீசன்ட் ரைட்டிங். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த பீசன்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, சண்டை கவர்மெண்ட்டை எதிர்த்து அந்த ராஜாக்களை எதிர்த்து இது பண்ணும்போது அவங்களோட இந்த இவங்கெல்லாம் ஜென்ரல் பீப்புள் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த ஆர்டிசன்ஸ் லேபர்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. The vast number of people had become professional beggars. நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா பிச்சைக்காரர்களாக வந்து மாறிட்டாங்க. ப்ரொஃபஷ்னலாகவே அவங்க பிச்சைக்காரர்களாக மாறிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வறுமை அப்படின்றது ரொம்பவே மோசமான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இட் வாஸ் அஃபிஷியலி டிக்ளேர்ட் இன் 1779 that there were 11 lakhs of beggars in the France. அஃபிஷியலாக ஒரு கணக்கெடுத்து சொல்கிறாங்க 1777 ஃப்ரான்ஸ் நாட்டில் மட்டுமே 11 lakh மக்கள் வந்து பெக்கர்ஸாக இருக்காங்க, பிச்சைக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த பீசன்ஸ் வேர் ஹங்க்ரி நாட் ஒன்லி ஃபார் ஃபுட் பட் வேர் ஆல்சோ ஹங்க்ரி ஃபார் லேண்ட். இந்த ஃபார்மர்ஸ்க்கு சாப்பாடு மட்டும் இல்லாமல் இருந்த ஒரு நிலை மட்டும் கிடையாது, அவங்களுக்கு உண்டான அந்த லேண்டு விளைச்சல் பண்ணக்கூடிய அந்த லேண்டுமே வந்து அவங்க இல்லாமல் தவிச்சாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தே ஹேட்டட் த நோபல்ஸ் அண்ட் தி கிளர்ஜி பிகாஸ் தே என்ஜாய்ட் மெனி ப்ரிவிலேஜஸ் நோட்டபிளி எக்ஸப்ஷன் ஃப்ரம் டாக்ஸஸ். இந்த நோபல்ஸ் கிளர்ஜி எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களை பிடிக்காமல் போயிடுச்சு இவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த டேக்ஸ்லேருந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு சில டேக்ஸ்லாம் நீங்கள் கட்ட வேண்டாம்னு சொல்லி நிறைய ப்ரிவிலேஜஸ் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இந்த கிளர்ஜி பீப்புளுக்கும் நோபல் பீப்புளுக்கும் பேலன்ஸ்டாக கொடுக்குறாங்க கிங்கு. ஆனால் காமன் பீப்புள் மேலே அந்த டேக்ஸ் எல்லாம் செலுத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அந்த கிளர்ஜிஸும் நோபல் பீப்புளை பார்த்தா இவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு, அவங்கள வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த கிளர்ஜி டெஸ்பைட் பீயிங் அ மைனாரிட்டி நம்பரிங் ஒன்லி அபவுட் 1,30,000 ஆக்குபைட் ப்ரீ எமினன்ட் பொசிஷன் இன் ஃப்ரான்ஸ். இந்த கிளர்ஜி அப்படின்றது அந்த பூஜை செய்கிறவங்க, அந்த ஃபாதர்ஸ், இந்த பூஜை செய்கிறவங்க அவங்க தானே கிளர்ஜி. ஸோ இவங்களுடைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது ஃப்ரான்ஸில், வெறும் 1,30,000 மக்கள் தான் இருந்தாங்க. ஸோ இவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இவங்க ஃப்ரான்ஸில் இவங்க இருக்காங்க, இந்த கிளர்ஜி அப்படிங்கிறவங்க. தி கலெக்டட் தித் ஃப்ரம் தி காமன் பீப்புள். டித் அப்படிங்கிற ஒரு இதை வந்து காமன் பீப்புள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. யாரும் இந்த கிளர்ஜிஸ் 1/10 ஆஃப் தி ஆனுவல் ப்ரொடியூஸ் ஆர் ஏர்னிங்ஸ். ஒரு வருஷத்தில் நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணுற அதில் 10ல் 1 பங்கு நீ கொடுத்துடணும், அதான் டித்தெட் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ல் 1 பங்கு நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு காமன் பீப்புள்கிட்டேருந்து இதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த நொபிலிட்டி ஆல்சோ minority numbered about 1,10,000 was a land owning class enjoying feudal rights. அடுத்து இந்த நொபிலிட்டிஸ்ன்றவங்க என்னது நல்லா படித்தவங்க, மேதாவிகள், அந்த மாதிரி ஆளுங்க, இவங்களுமே வந்து ரொம்ப மைனாரிட்டியான அளவில் தான் இருக்காங்க, ரொம்ப கொஞ்சம் குறைவான அளவில் தான் இவங்க இருக்காங்க. வெறும் 1,10,000 மக்கள் தான் அந்த ஃப்ரான்ஸில் இருந்தாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து லேண்ட் ஓனர்ஸாக இருந்தாங்க, நிறைய நிலங்கள் அவங்க கிட்ட வச்சுருந்ததுனால, இவங்க லேண்ட் ஓனர்ஸாக இருந்ததுனால இவங்களுக்கு அந்த ஃபியூடல் ரைட் கிடச்சது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறோமா, ஸோ அந்த மாதிரி அந்த ஃபியூடல் ரைட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு நிறைய கிடச்சது. அதாவது கவர்மெண்ட் ராஜாக்கள் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு கிடச்சதுனால இவங்களுடைய நிலையும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. தி கலெக்டட் ஃபியூடல் டியூஸ் ஃப்ரம் தி பீசன்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை எப்படி இந்த கிளர்ஜி பீப்புள் வந்து 1/10 ஆஃப் காமன் பீப்புள் கிட்டேருந்து ஏர்னிங்ஸ் அவங்க வாங்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த கிளர்ஜி இந்த நொபிலிட்டிஸும் என்ன பண்ணுவாங்களாம், காமன் கிளாஸஸ் கிட்ட இவங்ககிட்ட ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து ஃபியூடல் டியூஸ் வந்து இவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ராஜாக்களுக்காக. தேர் லேண்ட் வாஸ் டில்டட் பை த பீசன்ட். இவங்களுடைய லேண்ட் யார், நொபிலிட்டிஸுடைய லேண்ட் யார் உழுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபார்மர்ஸ் தான் பண்ணுவாங்க, பீசன்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. த ஃபார்ம் ப்ரொடியூஸ் ஆஃப் தி பீசன்ஸ் had to be processed in the mills of the feudal lord. இவங்க விளைய வச்சு கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை வேறு ஒரு நிலைக்கு மாற்றுவாங்க. இப்போ சுகர்னால் அது சுகர் கேனை மாற்றி அது சுகர் கேனை சர்க்கரையாக மாற்றுறது, அந்த மாதிரி ப்ராசஸிங் எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த ப்ராசஸிங் வந்து இவங்களுடைய மில்லில் தான் இவங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாவோட அவங்க வந்து செயல்பட்டு இருந்தாங்க. த ட்ரெடிஷ்னல் ஹெரிடிட்டி நோபல்ஸ் நோன் ஆஸ் நோபல்ஸ் ஆஃப் தி ஸ்வார்ட் என்ஜாய்ட் ஹண்டிங் ரைட்ஸ். இதுலேயே வந்து ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக ஒரு சில நோபல்ஸ் இருந்தாங்க, அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா நோபல்ஸ் ஆஃப் தி ஸ்வார்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்வார்டுனா அந்த கத்தி, பெரிய அந்த கத்தி தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பீப்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா நோபல்ஸ் ஆஃப் ஸ்வார்டுன்னு அவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருந்தது என்ன அப்படின்னா ஹண்டிங் ரைட்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. தே வேர் அகெயின்ஸ்ட் தி ரைசிங் மிடில் கிளாஸ்
ஆர் அ நியூ கிளாஸ் ஆஃப் நொபிலிட்டி. இந்த நோபல்ஸ் ஆஃப் ஸ்வார்ட் இருந்தாங்களே, இவங்க வந்து புதுசாக யாராவது மிடில் கிளாஸ் ரைஸ் ஆகுறாங்க, கொஞ்சம் நல்ல ஒரு பொசிஷன் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே வந்து இவங்க அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. த ஸ்டேட்டஸ் தட் வாஸ் கன்ஃபர்ட் பை த கிங் ஃபார் திஸ் சர்வீஸ், இந்த ஸ்டேட்டஸை வந்து ராஜா வந்து இவங்களுக்கு கொடுக்குவாங்க. பட் அதையுமே வந்து அதுக்கு எதிராக தான் இந்த நோபல்ஸ் ஆஃப் ஸ்வார்ட் வந்து எப்பயுமே நடந்துப்பாங்க. These nobles are known as nobles of the robe. இந்த nobles என்ன சொல்லுவாங்க அப்படின்னா nobles of the robe அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The middle class and the peasant together form the third estate. இப்போது காமன் பீப்புள் அப்படிங்கிற ஒரு பீப்புள் தானே தேர்ட் எஸ்டேட்டாக இருந்தது. அப்போது இங்கே யார் இருக்கிறாங்க இந்த தேர்ட் எஸ்டேட் அப்படிங்கிறதுல காமன் பீப்புள்ஸில் யார் வராங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளும் ஃபார்மர்ஸும் இப்போ இந்த தேர்ட் எஸ்டேட் அப்படிங்கிறதுல வராங்க. The bourgeoisie, the capitalist class, இந்த bourgeoisie அப்படின்னு சொல்கிறது ஒரு capitalist class where the privileged few but a bulk of the third estate was constituted by the representatives of the peasants. நிறைய இந்த bourgeoisieயும் கூட அங்கே இருந்தாங்க. ஆனாலும் கூட நிறைய பேர் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா peasants தான் இருந்தாங்க. The peasants paid taxes to the state such as daily லேண்ட் டேக்ஸ், லேண்டுக்கு உண்டான டேக்ஸ் வந்து இந்த பீசன்ஸ் பே பண்ணாங்க. பீசன்ஸ்னால் ஃபார்மர்ஸ் வந்து டேக்ஸ் பே பண்ணாங்க. எதுக்கெல்லாம் பே பண்ணுறாங்க பாருங்கள். டெய்லி அப்படிங்கிற லேண்ட் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. கபிலி அப்படின்றது சால்ட் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி டேக்ஸ் வந்து பீசன்ஸ் ஃபார்மர்ஸ் வந்து பே பண்ணுறாங்க. அண்ட் ப்ரொவைடட் ஃப்ரீ லேபர். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த ஃப்ரீ லேபர் கொடுக்குறதுக்கு கார்வி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் ரோட்ஸ், பப்ளிக் ரோட்ஸ் எல்லாம் போடும்போது இந்த காமன் பீப்புள், இந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புள் தான் பீசன்ஸ் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணணுமா போயிட்டு ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணுமா இந்த ரோடெல்லாம் போடும்போது. அந்த மாதிரியான வேலைகள் கூட இவங்க செஞ்சுருக்காங்க. பர்டன் பை தி டிமாண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் நொபிலிட்டி அண்ட் கிளர்ஜி, த பீசன்ஸ் வேர் இன் டெஸ்பயர் அட் தி ப்ராஸ்பெக்ட் ஆஃப் தி டைங் ஆஃப் ஸ்டார்வேஷன். இப்போது இவங்களுக்கு இந்த பீசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ராஜா, இங்கே ஸ்டேட் அப்படின்றது ராஜா. ஸோ ராஜாக்கள் கிட்ட இருந்தும் இவங்களுக்கு டிமாண்ட்ஸ் நிறைய இருந்தது. நொபிலிட்டியும் ஒரு டேக்ஸ்ன்ற மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளர்ஜி பீப்புளும் வந்து இவங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்வேஷன் அப்படின்னா சாப்பாட்டுக்கே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலை, அதுதான் வந்து ஸ்டார்வேஷன். ஸோ சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லாமல் வந்து இவங்களுடைய நிலை ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக வந்து மாறிடுச்சு பீசன்ஸுடைய சூழ்நிலை. இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர்ஸ், ஃப்ரெஞ்ச் நாட்டில் வாழ்ந்த அந்த ஃபிலாசபர்ஸ் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷன், அதனால் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. தெர் ஆர் மெனி நோட்டபிள் திங்கர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் இன் ஃப்ரான்ஸ் இந்த 18th century. 18வது நூற்றாண்டில் ஃப்ரான்ஸ் நாட்டில் நிறைய நோட்டபிள் அப்படின்னா நிறைய பேருக்கு நல்ல பிரபலமாக தெரியக்கூடிய ஒரு திங்கர்ஸும் ரைட்டர்ஸ் எழுத்தாளர்களும் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. த மோஸ்ட் ஃபேமஸ் ரைட்டர் ஆஃப் தி டைம் ஆன் ரேஷ்னலிஸ்டிக் அண்ட் சயின்டிஃபிக் சப்ஜெக்ட் வாஸ் வால்டேர். வால்டேர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த ரேஷ்னலிஸ்ட் அப்படின்போது எது ரைட் ராங் அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக சொல்லக்கூடிய ஒரு பர்சன். சயின்ஸை பற்றின நாலேஜும் வந்து இவருக்கு இருந்தது. இவருடைய லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 1694 இருந்து 1778 வால்டேர் அப்படிங்களுடைய லைஃப் ஸ்பேன். வென் imprisoned and banished he had to live at Versailles near Geneva. இவரை வந்து இம்ப்ரெசன்ட் பண்ணிட்டாங்க, அதாவது கைதி பண்ணிட்டாங்க, ஜெயிலில் வச்சுட்டாங்க. அண்ட் பேனிஷ் பண்ணிட்டாங்க. பேனிஷ்னால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறாங்க இல்லையா. பேன் பண்ணும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபெர்னே அப்படிங்கிற இடத்துல, ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஃபெர்னே அப்படிங்கிற இடத்துல இவர் வாழ்ந்தார். நாடு கடத்திட்டாங்க சொல்லுவாங்களே, அதுதான் பேனிஷ்டு. ஸோ அந்த இவங்களுடைய கண்ட்ரிலேருந்து இவரை இம்ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு கைதி பண்ணிவிட்டு வேறு நாட்டுக்கு இவரை அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஃபெர்னே அப்படிங்கிற இடத்துல இவர் வாழ வேண்டி இருந்தது. வால்டேர் மாண்டெஸ்கியூடைய லைஃப் ஸ்பேன் பாருங்கள் 1689 1755 வரைக்கும். அண்ட் Rousseau criticized the then existing conditions in France. இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய கண்டிஷன்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. கிரிட்டிசைஸ்னால் இது ரைட் இது ராங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் இந்த தவறுகள்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்து காட்டினவங்க இவங்கெல்லாம். வால்டேர், மாண்டெஸ்கியூ, ரொசியூ அப்படிங்கிறவங்கலாம் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் எடுத்து சொன்னவங்க. வால்டேர் வாஸ் அ ப்ராலிஃபிக் ரைட்டர் அண்ட் ஆக்டிவிஸ்ட் and was vehement in his criticism of the church. ரொம்ப க்ரியேட்டிவான ரைட்டர் இவர். அண்ட் ஆக்டிவிஸ்ட்னும் போது போராட்டங்கள் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், எதிர்த்து போராடக்கூடிய ஒரு குணமுடையவங்க. வெஹிமெண்ட் இன் ஹிஸ் கிரிட்டிசிசம், வெஹிமெண்ட்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது. எதுக்கு ஆப்போசிட்னா அந்த சர்ச்சில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு வால்டேர் அப்படிங்கிறவர். ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் ஆன் கேண்டிடைட்
அவருடைய ரொம்ப சொல்லிக்கக்கூடிய ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா கேண்டிடைட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்ஸ். ஹிஸ் ஃபேமஸ் கோட், அவருடைய ரொம்ப முக்கியமான கோட் என்னன்னா, வார்த்தைகள் என்னன்னா, those who can make you believe absurdities can make you commit atrocities. atrocities அப்படின்றது பார்த்திங்கன்னா, அட்ராசிட்டிஸ் அப்படின்றது காயப்படுத்துறது, ஒருத்தரை காயப்படுத்துறது, ஒருத்தரை கொடுமைப்படுத்துறது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சில இதுதான் அட்ராசிட்டி. இங்கே அப்சர்டிட்டிஸ் அப்படின்னா எது சொன்னாலும் முட்டாள்தனமாக நம்புறது. ஸோ ஒரு முட்டாள்தனமான விஷயத்தையும் கூட நம்ப வைக்கிற ஒருத்தரால் உங்களை என்ன பண்ண முடியும், அட்ராசிட்டி உங்களை பண்ண முடியாது, உங்களை வந்து ஹர்ட் பண்ண முடியும், உங்களை கஷ்டப்படுத்த முடியும் அப்படின்றது அவருடைய ஃபேமஸான ஒரு கோட் இருந்தது. ஹீ இஸ் செட் டு ஹாவ் ஒன்ஸ் எக்ஸ்க்ளைம்னா அவர் சொன்னார், ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஐ டிஸ்அப்ரூவ் ஆஃப் வாட் யூ சே பட் ஐ வில் டிஃபெண்ட் டு தி டெத் யுவர் ரைட் டு சே இட். நான் நீங்கள் சொல்கிறத டிஸ்அப்ரூவ் பண்ணுறேன், நான் அதை ஏற்றுக்கலை, ஆனால் என்னுடைய டெத் அப்படிங்கிற அந்த ரைட்டுக்கு வந்து நான் டிஃபெண்ட் பண்ணிக்குவேன், என்னை வந்து பாதுகாத்துக்குவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. another great writer, இன்னும் ஒரு கிரேட் ரைட்டர் யாருன்னா, கண்டெம்ப்ரரி ஆஃப் வால்டேர் பட் யங்கர் தேன் ஹிம். கண்டெம்ப்ரரினா அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு ரைட்டர், ஆனால் அவரை விட சின்னவர். அவர் வந்து ஜீன் ஜக்கோஸ் ரோசு அப்படிங்கிறவர். 1712 1778 வரைக்கும் அவருடைய லைஃப் ஸ்பேன் இருந்தது. ஹிஸ் பொலிட்டிக்கல் தியரிஸ் செட் தி மைண்ட்ஸ் ஆஃப் மெனி அஃபேர் வித் நியூ ஐடியாஸ் அண்ட் நியூ ரெசால்வ்ஸ். அவர் சொன்ன அந்த பொலிட்டிக்கல் அப்படின்னா அரசியல் சார்ந்த தியரிஸ்லாம் சொல்லும்போது நிறைய பேருடைய மைண்ட்ஸில் வந்து நிறையா புது புது ஐடியாஸ்லாம் ஏற்பட்டுச்சு, புது ரிசால்வ்ஸ் அப்படின்னா அதுக்கு உண்டான தீர்வுகள் வந்து கிடைச்சது நிறைய பேருக்கு. ஹிஸ் ஐடியாஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் ப்ரிப்பேரிங் த பீப்புள்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஃபார் தி கிரேட் ரெவல்யூஷன். இவர் சொல்லி கொடுத்த அந்த பொலிட்டிக்கல் ஐடியாஸ் தியரிஸ்லாம் பார்த்திங்கன்னா மக்களோட மனசில் அது கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ரெவல்யூஷனுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளாக இவருடைய வார்த்தைகள் வந்து அமைஞ்சுது. ஹி ஃபேமஸ்லி செட் இன் ஹிஸ் புக் சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற இவருடைய புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் இஸ் எவ்ரிதிங் இன் செயின். மனிதன் அப்படிங்கிறவர் பிறக்கும் போது ரொம்ப ஃப்ரீடமாக தான், ரொம்ப ஃப்ரீயாக தான் பிறக்கிறாரு. ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு விதமான ஒரு செயினால் பூட்டப்பட்டிருக்காங்க. He argued that the laws are binding only when they are supported by the general will of the people. ஒருத்தர் போடக்கூடிய ஒரு லா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பைண்டடாக இருக்கும், மக்கள் வந்து அதுக்கெல்லாம் அடிபணிஞ்சு போவாங்க, அதோட சேர்ந்து இருப்பாங்க. ஆனால் எப்போ அப்படின்னா பீப்புளுடைய வில் இருந்தால் தான் வந்து அந்த லாஸ் எல்லாம் வந்து செல்லுபடி ஆகும். இல்லைன்னா மனிதர்களுக்கு அது மேலே வில் இல்லை, அது மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னும் போது யாருமே அதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் மக்களை வச்சுக்கவும் முடியாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. தென் மாண்டெஸ்கியூ, அவருடைய லைஃப் ஸ்பேன் பாருங்கள், 1689 1775 வரைக்கும் அவருடைய லைஃப் ஸ்பேன். ஹூ ரோட் த பர்ஷியன் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் தி லாஸ் ஆல்சோ டிஃபெண்டட் லிபர்ட்டின்றது இங்கே ஃப்ரீயாக வாழ்கிறது. ஸோ அதையும் கூட இவரும் என்ன பண்ணியிருக்காரு, டிஃபெண்ட் பண்ணார், பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அவர் வந்து த பெர்ஷியன் லெட்டர்ஸ் அப்படின்றது ஸ்பிரிட் ஆஃப் தி லாஸ் அப்படின்றது எழுதியிருக்காரு. ஹி புட் ஃபார்வர்ட் த தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் தி பவர்ஸ். த லிபர்ட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் வுட் பி பெஸ்ட் ப்ரொடெக்டட் ஓன்லி இன் த கவர்மெண்ட் வேர் த பவர்ஸ் ஆஃப் இட்ஸ் 3 ஆர்கன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி வேர் செப்பரேட். ஸோ இவருடைய ஒரு தியரி வந்து இவருடைய தியரி ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பவர்ஸை வந்து நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஆர்டினரியாக அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக வாழ்ந்துருவாங்க. லிபர்ட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல், தனி மனிதனுடைய ஒரு ஃப்ரீடம். இங்கே லிபர்ட்டின்றது அவருடைய சுதந்திரம் அப்படின்றது ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், பத்திரப்படுத்திருக்கலாம், யாரால், கவர்மெண்ட்டால் பத்திரப்படுத்தி வைக்கலாம். எப்போனா அந்த பவர்ஸை வந்து 3ஆக பிரிச்சிடணும். என்னென்னவா பிரிக்கணும் அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர் ஒன்று, அதாவது அரசியல் ஒன்று, எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று, தலைமை ஒன்று, அண்ட் ஜுடிஷியரி, சட்டங்கள், ஜட்ஜஸ், அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஜுடிஷியரி. ஸோ இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மக்கள் ரொம்ப ஃப்ரீடமாக வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். இட் வுட் புட் இன் பிளேஸ் த நெசசரி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் டு ப்ரிவெண்ட் எனி ஒன் ஆர்கன் ஃப்ரம் அசியூமிங் மோர் பவர் டு இட் செல்ஃப். இந்த 3மே என்ன பண்ணணும்னா அந்த ஒரு செக்கிங் பிளேஸில் வந்து இவங்களை வச்சுருக்கணும். அதாவது பேலன்ஸ்டாக இருக்கணும். இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்களுக்கு மேலே அவங்களுக்கு மேலே இவங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த இதில் வந்து சொன்னாங்க. யாருமே வந்து தன்னுடைய கண்ட்ரோல் மீறி எந்த விஷயத்தையும் செஞ்சுறதுக்கு உண்டான இதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத எடுத்து சொல்கிறாரு. அண்ட் என்சைக்ளோபீடியா ஆல்சோ கேம் அவுட் இன் பாரிஸ் அபவுட் திஸ் டைம் அண்ட் திஸ் வாஸ் ஃபுல் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பை டைட்டராட் அண்ட் ஜீன் டி ஆலம்பர்ட்.
இவங்க 2 பேரும் எழுதியிருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்தது. இது வந்து பாரிஸில் வருது அந்த என்சைக்ளோபீடியா. அந்த இது ஃபுல்லாகவே இந்த ஆர்டிக்கல் சம்மந்தப்பட்டது மட்டுமே அதில் இருந்தது. These philosophers and thinkers opposed to religious intolerance and political and social privileges. இந்த ஃபிலாசபர்ஸ் ஆகட்டும், இந்த திங்கர்ஸாக இருக்கட்டும், இந்த ரைட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த மதம் அப்படிங்கிற பேரில் செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸில் வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க. அண்ட் பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியாகவோ சோஷியல் ரீதியாகவோ இருக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜஸ், இவங்க அந்த ரிலீஜியஸ்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எல்லாம் வந்து இவங்க எதிர்த்தாங்க. சக்சீடட் இன் ப்ரொவோக்கிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் டு திங்க் அண்ட் ஆக்ட். இவங்களுடைய எழுத்துக்களால் இவங்க என்ன பண்ணாங்க, சக்ஸஸ் ஆனாங்க. நிறைய ஆர்டினரி மக்களை வந்து யோசிக்க வச்சாங்க, அதன்படி செயல்பட வச்சாங்க இந்த ரைட்டர்ஸ் அண்ட் திங்கர்ஸ் எல்லாருமே, இந்த ஃபிலாசபர்ஸ், ஃப்ரெஞ்ச் நாட்டை சார்ந்த ஃபிலாசபர்ஸ். ஸோ இதனால் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று ஏற்பட்டுச்சு. தென் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அமெரிக்காவில் நடந்த இண்டிபெண்டன்ஸ் வாரை பார்த்து இந்த ஃப்ரெஞ்ச் மக்கள் வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இவங்க ரெவல்யூஷன் பண்ணுறாங்க. The American Revolution that broke out in 1776 and ended with the establishment of the American Republic inspired the French Revolution, provided them with a model. 1776 ஆரம்பித்த இவங்களுடைய அந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன், அதுக்கடுத்து அவங்க அடைஞ்ச அந்த ரிப்பப்ளிக், அமெரிக்க மக்கள் வந்து தனக்குன்னு தன்னுடைய நாட்டுக்கு உண்டான கான்ஸ்டிடியூஷன்லாம் ஏற்பட்டுச்சு, அது ஸோ அமெரிக்கன் ரிப்பப்ளிக். அதெல்லாம் பார்த்து இந்த ஃப்ரெஞ்ச் மக்களுக்கும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனிஸ்ட்டுக்கும் இது ஒரு மாடலாக இருந்தது. அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்றது இவங்களுக்கு அது ஒரு மாடலாக வச்சு இவங்களுடைய ரெவல்யூஷனை இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The French participations in the American War of Independence, supporting the American cause against the British, directly affecting the French Revolution in 2 ways. அந்த அமெரிக்கன் ரெவல்யூஷனில் நடக்கும்போது ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்தவங்களும் வந்து அங்கே பார்ட்டிசிபேஷன்ஸாக இருந்தாங்க இல்லையா. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண அந்த இதில் அமெரிக்கன்ஸை சப்போர்ட் பண்ணி பிரிட்டிஷை வந்து எதிர்த்தும் அமெரிக்கன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணியும் பண்ணாங்க. அதனாலும் கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து 2 வகையில் பாதிக்கப்பட்டுச்சு. அது என்னென்னா, ஒன்று, இட் காஸ்ட் தி ஃப்ரெஞ்ச் ட்ரெஷரி ஹெவிலி. ஃப்ரெஞ்சுடைய ட்ரெஷரி, அந்த அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபைனான்ஷியலி வரக்கூடிய அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. இன்னொன்று வந்து த ஃப்ரெஞ்ச் லைக் லஃபயேட் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் தி அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கேம் பேக் வித் டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸ் அண்ட் பிளேட் அன் ஆக்டிவ் ரோல் இன் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷனில் டேக் பார்ட் பண்ண போயிட்டு இறங்கி வேலை செஞ்ச ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சுக்கு ரிட்டன் வந்து அவங்க வந்து டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸோடு இங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் ரொம்பவே அவங்களுடைய அந்த டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸை கொண்டு வந்து இதில் திணிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வகையில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து அஃபெக்ட் ஆச்சு. கோர்சஸ் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், த ஃபால் ஆஃப் பாஸ்டைல். த கிரிட்டிக்கல் மூமெண்ட் came after the king shut out the commoners and the latter assembled in the tennis court and took an oath that they would not disperse until they will found a way to their problems. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் எப்போ உருவாச்சு அப்படின்னா, ராஜா என்ன பண்ணினார், அந்த டென்னிஸ் கோர்ட்டில் எல்லாருமே அடைச்சி வச்சிட்டார். அப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து அங்கேருந்து நகர சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு இல்லையா. அப்போ ஆர்டர் கொடுத்த உடனே அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்களை அடிக்கவோ செய்வாங்க. ஏன்னா அவங்கள அங்கேருந்து டிஸ்போஸ் பண்ண வைக்கணும். ஆனால் அங்கேருந்த மக்கள் என்ன ஒரு டெசிஷன் எடுத்தாங்க, நமக்கு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இங்கேருந்து நகரவே கூடாது அப்படிங்கிற டெசிஷனோட, அப்படிங்கிற ஒரு ஓத்தோடு அவங்க வந்து அந்த இடத்துல அப்படியே இருந்தாங்க. ஸோ அது ஒரு கிரிட்டிக்கலான மூமெண்ட்டாக அந்த இடத்துல இருந்தது. The king tried to use force, but his own soldiers refused to obey his order. ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் போய் அவங்கள கலைச்சி விடுங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ்க்குலாம் ஆர்டர் கொடுக்கும்போது ராஜா கண்ட்ரோலில் இருந்த அந்த சோல்ஜர்ஸே என்ன பண்ணாங்க, ராஜா சொன்னதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, மறுத்துட்டாங்க. நாங்கள் போய் அவங்கள அடிக்க மாட்டோம், அவங்கள நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுடைய ஆணையை வந்து அவங்க மீறிட்டாங்க சோல்ஜர்ஸ். Louis then intrigued to get foreign regiments to shut down his own people. அப்போ உடனே லூயிஸ் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, வேறு நாட்டில் இருக்கக்கூடிய ரெஜிமெண்ட்லேருந்து சோல்ஜர்ஸை கொண்டு வராரு. எதுக்காகனா, அவருடைய சொந்த மக்களை அடக்கிறதுக்காக வேறு நாட்டுடைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து ரெஜிமெண்ட்ஸ் சோல்ஜர்ஸை வந்து கொண்டு வராரு. This provoked the people to rise in revolt in Paris on 14 July 1789. இந்த மாதிரி இவங்களை அடக்கிறதுக்காக மற்ற கண்ட்ரிலேருந்து சோல்ஜர்ஸை கொண்டு வந்ததுனால இன்னும் கோவம் அதிகமாகிடுச்சு. ப்ரொவோக்டுனா கோவம் அதிகப்படுத்துறது. ஸோ கோவம் ரொம்ப அதிகமாகிட்டு பாரிஸில் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு பெரிய ஒரு
போராட்டத்தில் வந்து இவங்க ஈடுபடுறாங்க 14 ஜூலை 1789 பொதுமக்கள். They stormed the Bastille prison and set free all the prisoners. Bastille அப்படிங்கிற இடத்துல ஒரு prison இருக்குது, ஜெயில் இருக்குது, கைதிகளை கைதி பண்ணி வைக்கக்கூடிய இடம் prison. ஸோ அந்த பேஸ்டைலில் இருந்த ப்ரிசனுக்குள்ளே மக்களெல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே ஸ்ட்ராம்டுனா அப்படியே வேகமாக போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஜெயிலில் இருக்கிற எல்லா மக்களையும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாங்க. எல்லாரையுமே வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்தவங்களெல்லாம் கைதிகளெல்லாம் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. The Fall of Bastille was the first great turning point in the revolution. இந்த பேஸ்டைலில் ராஜாவை மீறி நடக்கிற இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில். 14 ஜூலை இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் தி நேஷ்னல் டே ஆஃப் ஃப்ரான்ஸ். இந்த 14 ஜூலை அந்த பேஸ்டைல் ப்ரிசன்லேருந்து எல்லாரையும் போய் கைதிகள் எல்லாம் வந்து விடுவிச்சாங்க இல்லையா, அந்த நாளை வந்து இவங்க என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா நேஷ்னல் டே ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. டு திஸ் டே, இன்னை வரைக்கும். அது எப்போ நடந்தது, 1789 நடந்தது. பட் இன்னைக்கு வரைக்குமே 14 ஜூலையை அவங்க நேஷ்னல் டே ஆஃப் ஃப்ரான்ஸாக கொண்டாடிட்டு இருக்காங்க. த சப்சிக்வெண்ட் பாப்புலர் ரைசிங்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி emboldened and National Assembly to act swiftly. ஸோ அடுத்தடுத்து என்ன ஆகுது, இப்போ இங்கே நடக்குது, இதை பார்த்துட்டு இன்னொரு இடத்துல அப்படியே ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகுது, அங்கங்கே பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன ஆகுது, நேஷ்னல் அசம்பிளி எல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க வேகமாக. நேஷ்னல் அசம்பிளி என்னாச்சு, இப்போ கூட ஆரம்பிச்சிச்சு ஸ்விஃப்ட்லி அப்படின்னா ரொம்ப வேகமாக இப்போது அசம்பிளியெல்லாம் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. National Assembly. This assembly comprised moderate liberals who wanted a constitution on the model of England and America. இப்போ அசம்பிளி கூட்டிட்டாங்க, அரசபை வந்து கூடியாச்சு. அப்போது அதில் அந்த அரசபையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மாட்ரேட்ஸும் லிபரல்ஸும் இருக்காங்க. மாட்ரேட் லிபரல்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது சுதந்திரமான ஒரு நாடு வேணும், சுதந்திரமான ஒரு நாட்டில் கான்ஸ்டிடியூஷன், இதுக்குன்னு ஃப்ரான்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணுன்றது தானே இந்த போராட்டம் மெயினாக நடந்தது. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன மக்கள் எல்லாம் வந்து அந்த அசம்பிளியில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டம் எப்படி வேணும் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா இங்கிலாந்து மாதிரியும் அமெரிக்கா மாதிரியும் வேணும், அந்த மாடலில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருந்தாங்க. தேர் லீடர் வாஸ் மிராபியூ. இந்த அசம்பிளி உடைய லீடராக யார் இருக்காங்க, இந்த கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்துடைய லீடராக யார் இருக்காங்கன்னா மிராபியோ அப்படிங்கிறவர் இருக்கிறார். த அசம்பிளி வாஸ் கண்ட்ரோல்டு பை தி மிடில் கிளாஸஸ் அண்ட் தேர் வாஸ் நோ ரெப்ரசன்டேஷன் டு த பீசன்ஸ் அண்ட் தி காமன் மாசஸ். இந்த அசம்பிளியில் யார் இருந்தாங்கன்னா பெரும்பாலும் மிடில் கிளாஸஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் ஃபார்மர்ஸோ இல்லை சாதாரண மக்களோ ஏழை மக்களோ அந்த கான்ஸ்டிடியூஷனில் அந்த அசம்பிளியில் இல்லை. திஸ் நேஷனல் அசம்பிளி அபாலிஷ்ட் serfdom, feudal privileges including accepting nobles and clergy from taxation, even titles and feudal codes. இங்கே serfdom அப்படின்னா என்னென்னா அடிமைகளாக வேலை செய்வாங்க பண்ணைகளெல்லாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு கீழே அவங்க வந்து அடிமைகளாக வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அப்போ இந்த நேஷ்னல் அசம்பிளி என்ன பண்ணுச்சு, அந்த மாதிரியான அடிமைத்தனமான வேலைகளில் ஈடுபடுறவங்க வந்து அபாலிஷ் பண்ணிச்சு. அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனமான வேலைகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அபாலிஷ்னால் முழுசாக அது இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அண்ட் ஃபியூடல் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு இருக்கக்கூடிய சில ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது எல்லாமே வந்து இது பண்ணிட்டாங்க, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரிவிலேஜஸ் என்ன, ப்ரிவிலேஜஸ் அப்படின்னும் போது அவங்க கொண்டாடக்கூடிய சில ஸ்பெஷலான விஷயங்கள் அவங்களுக்குன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இல்லைன்னிட்டாங்க. அதில் என்னெல்லாம் வேணான்னிட்டாங்க அப்படின்னா நோபல்ஸ் அண்ட் கிளர்ஜி ஃப்ரம் டாக்ஸேஷன். நோபல்ஸ்க்கும் கிளர்ஜிக்கும் டாக்ஸேஷன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது இல்லை, அது வேண்டாம் அப்படின்னு எடுத்துட்டாங்க. டைட்டில்ஸ், ஒரு சிலருக்கு ஒரு சில பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் இல்லை. அண்ட் ஃபியூடல் கோர்ட்டை வந்து இல்லைன்னு சொல்லி ஆக்கிட்டாங்க. இந்த நேஷ்னல் அசம்பிளி இது எல்லாமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிருச்சு, அபாலிஷ் பண்ணிடுச்சுன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துடுச்சு. த அசம்பிளி தென் பாஸ்ட் அ டிக்ளரேஷன் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் தி மேன் அண்ட் த சிட்டிசன். அடுத்து இவங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. டிக்ளரேஷன் அப்படின்னா ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. என்னென்னா ரைட்ஸ் ஆஃப் அ மேன் அண்ட் சிட்டிசன், மனிதன் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும், அந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. The idea was taken from the American Declaration of Independence. இந்த ஒரு டிக்ளரேஷன், இந்த ஒரு ப்ராமிசிங் மாதிரியான ஒரு விஷயம், ஓத் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களா. ஸோ இந்த ஒரு டிக்ளரேஷன் எங்கேருந்து வந்தது அப்படின்னா அமெரிக்காவுடைய டிக்ளரேஷன் ஆஃப் வார்லேருந்து தான் இந்த ஐடியா வந்து இவங்களுக்கு கிடச்சிது. பட் தி அமெரிக்கன் டிக்ளரேஷன் இஸ் ஷார்ட் while the French is one long. அமெரிக்காவுடைய டிக்ளரேஷன் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. ஆனால் ஃப்ரெஞ்சு ஏற்படுத்தின இந்த டிக்ளரேஷன் வந்து ரொம்ப நீளமாக இருந்தது, ரொம்ப
பெருசாக இருந்தது. த ரைட் ஆஃப் மேன் இன்க்ளூடட் த ரைட் விச் வேர் சப்போஸ் டு என்ஷூர் ஹிம் ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி அண்ட் ஹாப்பினஸ். அந்த ரைட் டு மேன், அது மனிதருக்கான ஒரு உரிமை அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்னா, அவருடைய ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லாருமே சமம் அப்படின்ற விஷயம், லிபர்ட்டி சுதந்திரம் கொடுத்தாங்க, அண்ட் ஹாப்பினஸ் சந்தோஷத்தை கொடுக்குறது. அதுதான் வந்து ரைட் டு மேன். ஈக்குவலாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரைட்ஸ் டு மேனை கொண்டு வராங்க, அந்த ஒரு டிக்ளரேஷனை கொண்டு வராங்க. த அசம்பிளி brought about many other reforms. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இங்கே ரிஃபார்ம்ஸ்னால் மாற்றங்கள், ஸோ நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்தாங்க இந்த அசம்பிளி. The vast property of the church was confiscated by the state. இந்த சர்ச்சுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்லையா, அந்த சொத்துக்கள், சர்ச்சு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே வந்து ஸ்டேட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. தனிப்பட்ட நபருடைய கண்ட்ரோலில் இல்லாமல் நாட்டை சார்ந்தது, கவர்மெண்ட்டை சார்ந்தது அப்படின்னு கொண்டு வராங்க. A new division of France was made into 80 departments. ஃப்ரான்ஸை வந்து 80 டிபார்ட்மெண்ட்ஸாக வந்து பிரிச்சுட்டாங்க. த ஓல்டு ஃபியூடல் கோட்ஸ் வேர் ரீப்ளேஸ்ட் பை பெட்டர் லா கோட்ஸ். பழைய அந்த சென்ட்ரல் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஃபியூடல் கோட்ஸ் எல்லாம் இருந்தது, மேல் கோர்ட்டு கீழ் கோர்ட்டு அப்படிலாம் இருக்கிறது தான் ஃபியூடல் கோர்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பழைய ஃபியூடல் கோர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக லா கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த நேஷ்னல் அசம்பிளி. மார்ச் டு Versailles. However, the crisis intensified in Paris due to the high price of bread. இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, இங்கே க்ரைசிஸ் அப்படின்றது பிரச்சனைகள். ஸோ இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்களால் என்ன ஆச்சு, பாரிஸில் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய சாப்பாடு வந்து அதிகமான ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே ப்ரெட்டுன்னா வெறும் ப்ரெட்டுன்னு எடுத்துக்கக்கூடாது, அவங்களுடைய உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய விலையை வந்து உயர்ந்துகிட்டே போயிட்டுருக்கு, இன்டென்சிஃபைனா அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ரியாட்ஸ் ப்ரோக் அவுட். அதனால் என்ன ஆச்சு, இப்போ ஃபுட்டு வந்து வாங்கி சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது என்னாக அங்கங்கே சண்டைகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இங்கே ரியாட்னா சண்டைகள். ஸோ அங்கங்கே சின்ன சின்ன சண்டைகள், போராட்டங்கள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. The women of Paris marched to Versailles to demand bread from the king. அப்போ பாரிஸ் நாட்டில் வாழ்ந்த பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெர்சாய்லஸ்க்கு போகிறாங்க. வெர்சாய்லஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜா கிட்டே போயிட்டு நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. த க்ரௌட் வாஸ் இன் அன் அக்ரஸிவ் மூட். அங்கே கூடியிருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரஸிவாக, ரொம்ப கோவத்தோட, ரொம்ப ஆதங்கத்தோடு இருந்தது. அந்த ஒரு மக்களுடைய மூடு வந்து அப்படி இருந்தது. த க்ரௌட் டிமாண்டட் தட் பிரெட் டு பி ப்ரொவைடட் டு தெம். ஸோ அந்த கூட்டமே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுது, ராஜா கிட்ட நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுது. த ராயல் ஃபேமிலி இன்க்ளூடிங் த கிங் வாஸ் மாப்டு. மாப்னா கூட்டம், ஓகே, எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டம். ஸோ இந்த ராயல் ஃபேமிலி, இந்த ராஜாக்கள் எல்லாருமே இவங்க பொதுமக்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க, எங்களோடைய நீங்களும் சேர்ந்துருங்க, எங்களோட நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒன்றா சேர்த்திட்டாங்க. தே ஃபோர்ஸ் த கிங் அண்ட் தி ராயல் ஃபேமிலி டு கோ வித் தெம் டு பாரிஸ். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த ராஜாவையும் அந்த ராஜா சார்ந்த அந்த ஃபேமிலிஸ் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி எங்களோட நீங்களும் பாரிஸ்க்கு வாங்க, எங்களோட நிலைமையை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஃப்ளைட் டு வேரனஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. த கிங்ஸ் பொசிஷன் வாஸ் இன்க்ரீசிங்லி ஷேக்கி. இப்போ ராஜாவுடைய பொசிஷன் வந்து ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது இல்லையா. ஸோ ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ரீகன்சைல் டு தி லெஜிஸ்லேஷன்ஸ் பாஸ்ட் பை தி நேஷனல் அசம்பிளி. இந்த நேஷனல் அசம்பிளி இவங்க ஒரு கூட்டம் கூடி அவங்களுக்குன்னு சில டிக்ளரேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் எல்லாமே அவங்க பாஸ் பண்ணுறாங்களா. ஸோ அதை வந்து இவரால் ஏற்றுக்க முடியல, அதை வந்து இது பண்ணவும் சரி பண்ணவும் அவரால் முடியல ராஜாவால். ஹி டிசைடட் டு எஸ்கேப் ஃப்ரம் பாரிஸ். அப்போ என்ன முடிவு எடுக்கிறாரு, இந்த பாரிஸை விட்டு நம்ம எஸ்கேப் போய் வெளியே எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா முடிவு எடுக்கிறாரு. Dressing himself as a valet, he escaped along with his family to Varennes, a border town. இங்கே வேலட் அப்படின்னா வேலைக்கார மாதிரி. ஸோ இப்போ ராஜா அவங்க ஃபேமிலியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கூலி வேலையாட்கள் மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அப்படி பண்ணிவிட்டு வெரினஸ் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த வெரினஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னா, அந்த ஊருடைய ஒரு பார்டர், ஒரு டவுன், ஒரு ரொம்ப மூலையில் இருக்கக்கூடிய ஒரு டவுன், கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு டவுன் தான் வெரினஸ். ஹவவர் ஹி வாஸ் ரெக்கக்னைஸ்ட் தேர் பை அ போஸ்ட்மேன், அரெஸ்டட் பை தி நேஷனல் கார்ட்ஸ் அண்ட் ப்ராட் பேக் டு தி பாரிஸ். இப்போ ராஜா அங்கே வெரினஸ்க்கு போயிடுறாரு இல்லையா, வேலைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் அந்த இடத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்மேன் என்ன பண்ணுறாங்க, இவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க, இவர் ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு நேஷ்னல் கார்ட்ஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் பாரிஸ்க்கே அவங்கள கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஃப்ரம் தென் ஆன்வர்ட்ஸ் ஹி ரிமைன்ட் இன் பாரிஸ் வர்ச்சுவலி அ பிரிசனர். அப்போலேருந்து அந்த தருணத்திலேருந்து அவர் என்ன பண்ணார், ஒரு ஜெயில் கைதி மாதிரி பாரிஸில் அவர் வாழ்ந்தார்.
Girondins and Jacobins. The moderate liberals wanted to keep the king as a limited monarch. இந்த மாடர்னாக இருக்கக்கூடிய இந்த லிபரல்ஸ்னால் சுதந்திரமாக வாழ வேண்டிய ஒரு இதை வந்து கேட்கக்கூடியவங்க தான் லிபரல்ஸ் இல்லையா. ஸோ இந்த மாடரேட் லிபரல்ஸ் வந்து ராஜா அப்படிங்கிற வந்து ஒரு லிமிட்டடான ஒரு பவரோட மட்டும்தான் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. தி கால்டு தெம்செல்ஸ் தி பார்ட்டி ஆஃப் தி கிராண்டன்ஸ். அவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா பார்ட்டி ஆஃப் கிரோடின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டாங்க. த ஹார்ட் கோர் ரிப்பப்ளிகன்ஸ் வேர் தி ஜக்கோபின்ஸ். இந்த ரிப்பப்ளிக்கன்ஸ் இருப்பாங்களே, இப்போ ராஜாக்குன்னு ஒரு சில லிமிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, கிரோடின்ஸ்னு சொல்லிக்கிட்டாங்க. இல்லை ரிப்பப்ளிக்கன்ஸாக இருக்கணும், நாடு ஃபுல்லாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி செயல்படணும் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்கள வந்து ஜக்கோபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அமைப்புக்கு பேர் வச்சுட்டாங்க. இன் ஃபாரின் கண்ட்ரீஸ் எஸ்பெஷலி இன் இங்கிலாந்து there were the Emigres, the French nobles who had run away from the revolutions and were continuously intriguing against it. இப்போது இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் முக்கியமாக சொல்லப்போனால் இங்கிலாண்டில் எமிக்ரஸ் இருக்கிறாங்க. எமிக்ரஸ்னால் என்னென்னா நம்ம நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போகிறவங்க எமிக்ரேட்ஸ் அப்படின்னு, வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தால் இமிக்ரேட் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து எமிக்ரஸ். ஸோ நம்ம இங்கே ஃப்ரெஞ்சில் இருந்து போன இந்த நோபல்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃப்ரெஞ்ச் நாட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி இங்கிலாண்டில் போய் வாழ்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரெவல்யூஷனை வந்து எதிர்த்து போராடுறாங்க. ரொம்ப கண்டினியூஸாக இதை எதிர்த்து அவங்க அறிக்கைகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆல் த கிங்ஸ் அண்ட் தி எம்பரர்ஸ் ஆஃப் யூரோப் ஹூ வேர் ஃப்ரைட்டன்ட் பை திஸ் மாஸ் அப்சர்ஜ் வாஸ் ரேஜ் அகெயின்ஸ்ட் ரெவல்யூஷனரி ஃப்ரெஞ்ச். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள், பெரிய பெரிய எம்பரர்ஸ், மன்னர்கள் யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த ராஜாக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய இந்த சண்டைகள், இவங்களுடைய இந்த மாசம் எல்லாம் பார்த்து அவ்வளோ ஒரு கூட்டம், அந்த ரெவல்யூஷன் எல்லாம் பார்த்து இவங்க வந்து அப்படியே கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பார்த்து இவங்க கொஞ்சம் அப்படியே பயத்தோடு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள். Constitution of 1791. In September 1791, the National Assembly framed the first constitution. ஸோ இப்போ அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ செப்டம்பர் 1791 இவங்க நேஷனல் அசம்பிளி என்ன பண்ணுது, கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்குது. இட் ப்ரொவைடட் ஃபார் அ கான்ஸ்டியூஷனல் மொனார்கி. அதில் அந்த கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ராஜா, இங்கே மொனார்கின்றது ராஜா ஆள்றது. ஸோ ராஜாவோட சேர்ந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க. த லெஜிஸ்லேச்சர் கன்சிஸ்டட் ஆஃப் அ சிங்கிள் சேம்பர் ஆஃப் 750 மெம்பர்ஸ். அந்த ஒரு கூட்டத்தில் இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்க இல்லையா, ஸோ அந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரே ஒரு சேம்பர் இருக்குது. அந்த ஒரே சேம்பரில் பார்த்தீங்கன்னா 750 பேர் கூடியிருக்காங்க. த ஃப்ரான்சைஸ் வாஸ் லிமிட்டட் டு தோஸ் ஹூ ஓன்ட் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இங்கே ஃப்ரான்சைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறது, நம்ம லீடர் யாராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறது. இந்த ஓட்டு போடுற உரிமையை வந்து எல்லா பொதுமக்களுக்கும் கொடுக்காம யார்கிட்டலாம் இவ்வளோ சொத்து இருக்கோ அவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் கொண்டு வராங்க. த கிங் கண்டினியூ டு பி தி எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் பட் இஸ் பவர்ஸ் வேர் கன்சிடரபிளி லிமிட்டட். இப்பயும் கூட ராஜா தான் வந்து ஹெட்டாக இருப்பார், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருப்பார். ஆனால் அவருக்கு உண்டான பவர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அப்படியே அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுறாங்க. பட் தி காமன் பீப்புள் ஹூ ஹேட் ஸ்ட்ராங் தி Bastille were disillusioned with the developments and found another outlet for their revolutionary energy. ஆனால் சாதாரண மக்கள் இப்போ ஓட்டு போடுற உரிமையை வந்து இவ்வளோ சொத்துக்கள் இருந்தால் தான் போட முடியும். இப்போ ஜென்ரல் மக்கள் என்ன பண்ணுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தானே அந்த பேஸ்டைல் போராட்டங்கள்லாம் பண்ணவங்க வந்து அது சாதாரண மக்கள் தான். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இது இன்னமும் அவங்களோட ரெவல்யூஷனரிக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது. திஸ் வாஸ் அ பாரிஸ் கம்யூன். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாரிஸ் கம்யூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் கம்யூன் வாஸ் இன் டைரக்ட் டச் வித் தி மாசஸ். இந்த பாரிஸ் கம்யூன் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஒன்றா சேர்ந்து அவங்களோட டச்சில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. த கம்யூன் பிகேம் த ரைவல் ஆஃப் தி நேஷனல் அசம்பிளி கம்போஸ்ட் ஆஃப் தி மாடரேட் மிடில் கிளாஸ். இந்த கம்யூன் அப்படிங்கிற இந்த புதுசாக உருவாக்கிக்கூடிய இவங்க என்னன்னா, இந்த நேஷனல் அசம்பிளின்னு ஒரு குரூப் இருந்தது இல்லையா, அவங்களுக்கு வந்து இவங்க பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. அவங்களோட சண்டை போடுற ஆட்களாக வந்து இந்த கம்யூன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா இவங்க பொதுமக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த நேஷனல் அசம்பிளின்றவங்க கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால. எமிக்ரஸ் அண்ட் தி ரெவல்யூஷனரி வார். In August 1792 ordered an attack on the King's Palace. இப்போ ராஜாவுடைய அந்த பேலஸ் மேலே, அரண்மனைக்கு அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 1792 முடிவு எடுக்கிறாங்க. Though the king ordered shooting by his Swiss guards, he was finally deposed and imprisoned. அப்போ இவங்களுடைய பேலஸை வந்து இவங்க அட்டாக் பண்ண வராங்களா, அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்குறாரு. யாருக்குன்னா ஸ்விஸ் கார்ட்ஸ்க்கு ஷூட்டிங். இவர் தான் ஃபாரின்லேருந்து ரெஜிமெண்ட்ஸை கொண்டு வராரு இல்லையா, அப்போ ஸ்விஸ் கார்ட்ஸில் இருந்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்குறாரு. ஆனாலும் கூட ராஜாவை என்ன பண்ணுறாங்க,
எதிர்த்து சண்டை போட்டு ராஜாவை ஜெயிலுக்குள்ளே அடைச்சிடுறாங்க, இம்ப்ரிசன் பண்ணிடுறாங்க, கைதி ஆக்கிடுறாங்க. The people of Paris, angered by the action of the Swiss guards in shooting and killing many of them, hunted down the supporters of monarchy under their leader Marat. பாரிஸில் வாழ்ந்த மக்கள், பாரிஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய தேவைக்காக அவங்க சண்டை போடுறாங்களா. ஆனால் இந்த ஸ்விஸ் கார்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ராஜாவுடைய சொல்கிற பேச்சை கேட்டு பண்ணாங்களா. அப்போ இந்த மக்களுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருச்சு இந்த ஸ்விஸ் கார்ட்ஸ் மேலே. கோவம் வந்துட்டு இவங்க நிறைய பேர் ஷூட் பண்ணாங்க, நிறைய பேர் கொன்னுட்டாங்க இல்லையா ராஜாவுடைய பேச்சை கேட்டு. அப்போது அந்த லீடராக இருந்தது யாருன்னா மேரட் அப்படிங்கிறவர் அதோடைய லீடராக இருந்து நிறைய பேர் கொண்டாங்க. ஸோ அவங்க மேலே இவங்களுக்கு பயங்கர கோவம். In 3 days from September 2, about 1500 suspected dissidents were put in prison. அப்போ 2 நாளில் ஒரு 3 நாளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1500 பேரை கைதி பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. ஆஃப்டர் அ ட்ரையல் they were killed and this incident is called September massacres. இங்கே ட்ரையல்னால் விசாரணை. ஸோ அந்த 1500 பேரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விசாரிக்கிறாங்க இல்லையா, ஜெயிலில் போட்டுட்டாங்களா அவங்கள. அப்போ விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை எல்லாரையுமே வந்து கொன்னுறாங்க. அதாவது கூட்ட இங்கே மேசக்கர் அப்படின்னா ஒரு கூட்டத்தையே கொல்றத மேசக்கர் சொல்லுவோம். ஸோ இந்த கூட்டமாக இவங்களெல்லாம் வந்து விசாரணை பண்ணி பண்ணி கொன்னாங்க இல்லையா, அதை என்ன சொல்கிறாங்க, அந்த இன்சிடெண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா செப்டம்பர் மேசக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் இது எப்போ நடக்குதுன்னா செப்டம்பர் 2 நடக்குது. இன் செப்டம்பர் ஆல்சோ occurred the first victory of the French troops over the invading Australian and Prussians at the Battle of Valmy. இப்போ வேறு கண்ட்ரிலேருந்து ரெஜிமெண்ட்ஸ் பீப்புள் வந்திருக்காங்க, சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்களா. அப்போ அதே செப்டம்பரில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை சேர்ந்த ட்ரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஆர்மி பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ப்ருஷியன்ஸ்லேருந்து வந்திருக்கிறவங்க, ஆஸ்ட்ரியன்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அந்த ட்ரூப்ஸை எதிர்த்து இந்த ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ் வந்து சண்டை போடுறாங்க. அப்போ இந்த ட்ரூப்புக்கும் அந்த ட்ரூப்புக்கும் சண்டை வந்துருச்சு. அது வந்து பேட்டில் ஆஃப் வால்மி அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். அதனால அது பேட்டில் ஆஃப் வால்மி அப்படிங்கிற அது 2 ட்ரூப்ஸுக்குமே இப்போ சண்டைகள் வந்துருச்சு. This saved the revolution. இதனால் என்னாச்சு, அந்த ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து காக்கப்பட்டுருச்சு. ஆன் செப்டம்பர் 21, 1792 த நேஷ்னல் கன்வென்ஷன் மெட். இப்போது செப்டம்பர் 21, 1972 என்ன ஆகுது, நேஷ்னல் கன்வென்ஷன் அப்படின்ற அதாவது ஒரு குரூப், ஒரு அசம்பிளி மாதிரி எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு மீட் பண்ணுறாங்க. ஒரு மீட்டிங் வந்து அங்கே இடத்துல நடக்குது. அதை வந்து நேஷ்னல் கன்வென்ஷன் மெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் தி ரீஜன் ஆஃப் டெரர், ஜூன் 1793, ஜூலை 1794. The first action of National Convention was to proclaim the formation of the Republic. இந்த நேஷ்னல் கன்வென்ஷனுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னா ரிப்பப்ளிக்கை வந்து ஃபார்ம் பண்ணிடணும், அரசியலமைப்பு சட்டம் தனக்குன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத எடுத்து வச்சாங்க. The trial of Louis XVI was taken up immediately and he was condemned to death. இந்த லூயிஸ் 16 ராஜா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார், உடனே அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து உடனே அவங்க மேலே ட்ரையல் வச்சு விசாரணை எல்லாம் செஞ்சு அவர் என்ன பண்ணாங்க, டெத்து தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க. ஹி வாஸ் குல்லட்டைன்ட் அப்படின்னா என்னென்னா தலையை வெட்டுறது. அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து லூயிஸ் 16க்கு கொடுக்குறாங்க. அவருடைய தலையை எடுத்து அவருக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஃப்ரம் தி வெரி ஸ்டெப்ஸ் ஆஃப் தி குல்லட்டின், Danton, a great leader of the revolution, addressed the assembled crowds and threw an open challenge to other European kings. அப்போ இந்த இவரை வந்து கொன்னுறாங்க இல்லையா, ராஜாக்கு வந்து தலை வெட்டுற தண்டனை கொடுத்துட்டாங்க, அவரை கொன்னுட்டாங்க. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, டான்டன் அப்படிங்கிறவர் அந்த ரெவல்யூஷனுக்கு லீடராக வந்து அந்த பெரிய போராட்டத்துடைய லீடராக டான்டன் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் வந்து கொடுக்குறாங்க. எல்லா யூரோப்பில் இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கும் ஒரு ஓப்பன் சேலஞ்சிங்காக கொடுக்குறாங்க. எங்களை வந்து எதிர்த்து பண்ணினா இதுதான் தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் வந்து கொடுக்குறாரு. த நியூ ரிப்பப்ளிக் ஆஃப் ஃப்ரான்ஸ் த்ரூ கான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பில்ட் அப் அ ஸ்ட்ராங் ஆர்மி. ஸோ இப்போ ஒரு புதுசாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது ஒன்று உருவாயிடுச்சு ஃப்ரான்ஸ்க்கு. ஏன்னா இவங்க போராட்டம் நடந்துட்டு இருந்தது, அதனால தான் இங்கே ரிப்பப்ளிக்னாவே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம ஏற்றுக்கிறது தான் வந்து ரிப்பப்ளிக் சொல்கிறோம். ஸோ ஃப்ரான்ஸ்லேயே அது நடந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மியை வந்து பில்ட் பண்ணுறாங்க இந்த லீடர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு. ஜூன் 1793, ஜூலை 1794. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அந்த ஃப்ரான்ஸில் அப்படின்றது தான் இது சொல்லியிருக்கு. The first action of National Convention was to proclaim the formation of the Republic. இதோடைய முதல் இது என்னன்னா ரிப்பப்ளிக் அப்படின்றத அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. The trial of Louis XVI was taken up immediately. லூயிஸ் 16 ராஜா கிங் இருக்கார் இல்லையா, ஸோ ராஜா லூயிஸ் 16 என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணை செஞ்சு உடனடியாக அவரை விசாரணை செஞ்சு அவருக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க.
ஹி வாஸ் குல்லட்டன்ட். குல்லட்டன்ட் அப்படின்னா என்னென்னா கழுத்தை வெட்டி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களே, அதான் வந்து குல்லட்டன்ட். ஸோ அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் தி வெரி ஸ்டெப்ஸ் ஆஃப் தி குல்லட்டன், டான்டன் அ கிரேட் ரீடர் ஆஃப் ரெவல்யூஷன் அட்ரஸ்ட் த ரெசம்பிள்ட் க்ரௌட்ஸ். இவரை குல்லட்டன் பண்ண அடுத்த நிமிஷமே என்ன பண்ணார், டான்டன் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் வந்து இந்த ரெவல்யூஷனுடைய லீடர். ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு லீடர் எடுத்து இது பண்ணுறதுக்கு லீடர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா. ஸோ அவர் வந்து டால்டன். அவர் என்ன பண்ணார், அங்கே கூடியிருக்கக்கூடிய மொத்த அசம்பிளி, அங்கே கூடியிருக்கக்கூடிய க்ரௌடுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அட்ரஸ்னால் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அண்ட் த்ரூ அண்ட் ஓப்பன் சேலஞ்ச் டு அதர் யூரோப்பியன் கிங்ஸ். அதே மாதிரி இவரை மாதிரி இப்போ லூயிஸ் 16 மாதிரி மற்ற யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மற்ற ராஜாக்கள் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒன்று, சேலஞ்சிங் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ராஜாக்கள் வந்து மக்களுக்காக இல்லைன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று கொடுக்குறாரு. த நியூ ரிப்பப்ளிக் ஆஃப் ஃப்ரான்ஸ் த்ரூ கான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பில்ட் அப் அ ஸ்ட்ராங் ஆர்மி. கான்ஸ்கிரிப்ஷன்னா கட்டாயப்படுத்தி. அப்போ இந்த புதுசாக ஒரு ரிப்பப்ளிக் இப்போ உருவாச்சு இல்லையா ஃப்ரான்ஸில், அப்போ என்ன பண்ணாங்க, கட்டாயப்படுத்தி ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மியை வந்து இவங்க உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. The wars, particularly against Austria, Prussia and later England, engaged Republican France. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஸ்திரியா, ப்ருஷியா, இங்கிலாண்டோட எல்லாம் சேர்ந்து வார் பண்ணாங்க. ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் இட் வாஸ் நாட் பாசிபிள் டு டீல் வித் லோக்கல் சோஷியல் ப்ராப்ளம். ஸோ மற்ற நாட்டுகள் மேலேயே, மற்ற கண்ட்ரீஸ் மேலே இவங்களுக்கு அந்த வார் இது இருந்ததுனால லோக்கலில் உள்ளுக்குள்ளே நம்ம அந்த ஃப்ரான்ஸ் நாட்டுக்குள்ளே என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. இன் ஆர்டர் டு டிபார்ட் டோட்டலி ஃப்ரம் தி ஏன்ஷியன்ட் ரெஜிம், த கன்வென்ஷன் கிரியேட்டட் அ நியூ ரிப்பப்ளிகன் கேலண்டர் ஃபார் ஃப்ரான்ஸ். இப்போது டோட்டலாக அந்த பழங்காலத்து ராஜாங்கத்திலேருந்து இவங்க வெளியே வரணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரிப்பப்ளிகன் கேலண்டர், ஃப்ரான்ஸ்க்காகவே ஒரு ரிப்பப்ளிகன் கேலண்டர் ஒன்று உருவாக்கினாங்க. ஆல் ரெஃபரன்சஸ் டு ரிலிஜியன் ஃபவுண்ட் இன் த ஓல்டு கேலண்டர்ஸ் நேம் வேர் டெலீட்டட். அந்த பழைய கேலண்டரில் என்னெல்லாம் வந்து மதத்தை சார்ந்த ரெஃபரன்சஸ் என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே இந்த புது கேலண்டரில் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் 10 day வீக் ஃபாலோட். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 நாள், ஒரு வாரத்தில் 10 நாள் அப்படின்றத ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நமக்கு வீக் 7 days இருக்க மாதிரி இவங்க புதுசாக க்ரியேட் பண்ண அந்த கேலண்டரில் 10 days இருந்தது. ஒரு வாரம் அப்படின்னா 10 நாள் அப்படின்னு சொல்லி இருந்தது. இந்த செக்யூலர் கேலண்டர், இங்கே செக்யூலர் அப்படின்னா ரிலீஜியன்ஸ் இல்லாத, மதங்கள் சாராத, எந்த மதத்துக்கும் இது சொந்தம் இல்லை அப்படின்றது தான் வந்து செக்யூலர் சொல்கிறோம். ஸோ இந்த செக்யூலர் கேலண்டரில் the 12 months of the year was named after natural elements, while every day was named after a sea, tree, flower, fruits, animals or tools, replacing the saints டே நேம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல். இந்த புது கேலண்டரில் என்ன பண்ணினாங்க அப்படின்னா 12 மாதத்துக்கு நேச்சுரல் எலமெண்ட்ஸுடைய பெயர் கொடுத்தாங்க. இயற்கையாக இருக்கக்கூடிய சன், மூன், ஸ்டார்லாம் இயற்கை எலமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அதோடைய பெயர் வந்து அந்த 12 மந்த்துக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் இவங்க ஒரு நேம் கொடுக்குறாங்க. என்னென்னா சீட்ஸ், ட்ரீஸுடைய பேர், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸுடைய பேர், எல்லா பேருமே அதை வச்சாங்க. அந்த செயின்ஸ் டே அந்த சயின்ஸுடைய நேம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா மாற்றினாங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து மாற்றி இயற்கைக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. த ரிப்பப்ளிகன் கேலண்டர் வாஸ் அபேண்டன்ட் பை நெப்போலியன் ஆன் 1 January 1806. இந்த கேலண்டரில் இப்போ இவங்க உருவாக்கின இந்த 10 நாள் கேலண்டர், அப்புறம் மந்த்ஸுக்கு பேர் வந்து நேச்சுரல் எலமெண்ட்ஸுடைய நேம் எல்லாம் வச்சாங்களா. இந்த ரிப்பப்ளிகன் கேலண்டரை நெப்போலியன் என்ன பண்ணார், January 1, 1806 அபண்டன் பண்ணிட்டாரு. அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டாரு. The existing system of measures were replaced by a metric system based on the kilogram and the meter. இப்போ இருக்கக்கூடிய இந்த மெஷர்ஸ், அளவுகள் இருக்கும் இல்லையா, 1 லிட்டர், 1 மீட்டர், 1 kg, இந்த மாதிரி அளவுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மெட்ரிக் சிஸ்டம் பேஸ் பண்ணி வந்துருச்சு. அதாவது கிலோகிராம், மீட்டர், அந்த மாதிரி மெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இன் September 1793 the convention passed a law of suspects which authorized the arrest of persons suspected of opposing the revolution. இப்போ September 1793ல இந்த கன்வென்ஷன்றது அந்த குரூப் இல்லையா. ஸோ அந்த கன்வென்ஷன் என்ன பண்ணுச்சு, ஒரு சட்டத்தை வந்து சொல்கிறாங்க. என்னென்னா லா ஆஃப் சஸ்பெக்ட். இந்த சஸ்பெக்ட் அப்படின்னா இவங்க இந்த குற்றத்தை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணுவோம் இல்லையா, சந்தேகப்படுவோம்ல, தட் இஸ் சஸ்பெக்ட். ஸோ அந்த லா ஆஃப் சஸ்பெக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த லா ஆஃப் சஸ்பெக்ட்னா என்னென்னா, யார் மேலெல்லாம் சந்தேகம் வருதோ, இந்த ரெவல்யூஷனுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் யாரெல்லாம் செய்கிறாங்களோ, அப்போஸ் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுதோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து லா ஆஃப் சஸ்பெக்ட்ஸ். A month later 22 Girondins deputies of the convention were tried by the revolutionary tribunals and sentenced to death.
ஒரு மாதம் கழித்து 22 கிராடின்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரையல் வச்சு அண்ட் அவங்களுக்கு எல்லாருமே வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. தஸ் பிகேன் த ரீஜன் ஆஃப் டெரர். இந்த இடத்துல தான் வந்து டெரர் அப்படின்னா என்னது, பயங்கரவாதம் இல்லையா. ஸோ அந்த பயங்கரவாதத்துடைய ஒரு ஆட்சி வந்து இப்போ தான் ஆரம்பிச்சது. டான்டன், ஹெர்பர்ட் and Robespierre emerged as the main leaders of the National Convention. இந்த National Convention group உடைய மெயினான லீடர்ஸ் யாருன்னா டான்டன், ஹெர்பர்ட், ரொபஸ்பியர் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு லீடர்ஸாக இருந்தாங்க இந்த அமைப்பில். ஹவவர் தேவர் டிவைடட் ஆன் மெனி இஷ்யூஸ். ஆனாலும் இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. அவங்க ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. இவங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்க தான் செஞ்சது. ரொபஸ்பியர் கண்ட்ரோல்டு தி கமிட்டி ஆஃப் பப்ளிக் சேஃப்டி அண்ட் எலிமினேட்டட் ஹிஸ் ரைவல்ஸ். ரொபஸ்பியர் என்ன பண்ணுறாரு, பப்ளிக் சேஃப்டி அந்த கமிட்டியை வந்து இவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு. அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு சேஃபாக. தெர் வாஸ் அ massive peasant revolt in the Vendee, partly because of the unwillingness of the peasantry to accept conscriptions. வெண்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பீசன்ஸ்னால் விவசாயிகள். ஸோ நிறைய விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்களை வந்து சில விஷயங்கள் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினதுனால அந்த கட்டாயம் படுத்துறதே உங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு போராட்டம் பண்ணாங்க. த வெண்டி ரிவோல்ட் வாஸ் சப்ரஸ்ட் வித் கிரேட் க்ரூயல்ட்டி. அந்த வெண்டி ரிவோல்ட் அவங்க போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அவங்கள வந்து ரொம்ப க்ரூயலாக அவங்கள அடித்து துன்புறுத்தி அந்த போராட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. சப்ரஸ்னா என்னது, அப்படியே போட்டு அந்த போராட்டத்தை அப்படியே அமுக்கிட்டாங்க, சப்ரஸ் பண்ணிட்டாங்க, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தெர் வாஸ் அ கிரேட் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டியை எதிர்த்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. த ப்ரொபோனன்ட்ஸ் ஆஃப் திஸ் மூமெண்ட் ப்ரொபோஸ் த வர்ஷிப் ஆஃப் ரீசன். இந்த போராட்டம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காரணம் அப்படின்றத காரணத்தோடு நம்ம வந்து ப்ரேயர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே முன் வைக்கிறாங்க. தேர் வாஸ் கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃப் லிபர்ட்டி அண்ட் ரீசன் இன் நாட்டர் டேம் கேத்தட்ரல் இன் பாரிஸ். லிபர்ட்டி ஃபெஸ்டிவல் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு ஒன்று இருந்தது. அதே மாதிரி அந்த பாரிஸில் ஒரு கேத்தட்ரலில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. பட் ரொபஸ்பியர் வாஸ் கன்சர்வேட்டிவ் இன் ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் அண்ட் நெய்தர் ஹீ நார் டான்டன் அப்ரூவ்ட் ஆஃப் திஸ் மூமெண்ட். இப்போது இவங்க என்ன சொல்லினாங்க, சாமி ரிலீஜியஸை தாண்டி சில வர்ஷிப்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, சாமி மதம் அப்படிலாம் இல்லாமல் ஜென்ரலாக சில ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கணும்னு இவங்க சொல்கிறாங்களா. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரொபஸ்பியரும் இந்த டால்டனும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மதத்தை சார்ந்த அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு இருந்தது, மதத்து மேலே ஒரு பற்று நம்பிக்கை எல்லாம் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க, இந்த மூமெண்ட்டை இந்த ரிவோல்ட்டை வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்துட்டாங்க. Herbert and his supporters who had organized the festival were sent to Guillotine. இது கூட இப்போ டால்டன் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா அவங்களுக்கும் ரிலீஜியஸ் மேலே இது. அதே மாதிரி ரொபஸ்பியரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த மதத்து மேலே ஒரு பற்று இருக்கிறவர். அப்போ மீதி இருக்கிறது யார், இந்த 3 லீடர்ஸில் ஹெர்பர்ட் இருக்கார் இல்லையா. ஸோ ஹெர்பர்ட்டுடைய தலைமையில் சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. அப்போ ஆர்கனைஸ் பண்ணி கொண்டாடும் போது என்ன பண்ணாங்க, அவங்கள எல்லாருமே இவங்க என்ன பண்ணினாங்க, குல்லட்டனுக்கு அமிச்சிட்டாங்க, அதாவது தலை வெட்டி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. திஸ் காஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் இன் தி ஜெகோபின் பார்ட்டி. இவருக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த உடனே என்னாச்சு, இந்த ஜெகோபின் பார்ட்டியில் ஒரு பெரிய பிரிவு வந்து ஏற்பட்டுருச்சு, முதல் பிரிவு ஏற்பட்டுச்சு. டால்டன் அண்ட் அதர்ஸ் ப்ரொட்டஸ்டட் அகேன்ஸ்ட் ரொபஸ்பியர் ஃபார் சென்டிங் டூ மெனி பீப்புள் டு த குல்லட்டைன். டால்டனும் இன்னும் மற்றவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, இந்த ரொபஸ்பியரை வந்து எதிர்த்து அவங்க மேலே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, நிறைய பேரை இந்த மாதிரி குல்லட்டினுக்கு அமிச்சதுனால, அதாவது தலைவெட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களே அந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க பாருங்கள், படுக்க வச்சுட்டு அதை அப்படியே அந்த ஷார்ப்பாக இருக்க பிளேட் வந்து அவங்க தலையை அப்படியே சாப் பண்ணிடும். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால இவரை எதிர்த்து எல்லாருமே பேசுகிறாங்க. பட் தே வேர் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, இவர் ரொபஸ்பியரை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ எல்லாருமே இவர் கொண்டுட்டார். எக்ஸிக்யூட்டட்னா கொல்றது. சரௌண்டட் பை எனிமீஸ் அண்ட் டோட்டலி alienated from the people, Robespierre and his clique choose to intensify the terror. ஸோ இப்போது ரொபஸ்பியரை சுற்றி நிறைய எனிமீஸ், ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை இவர் செய்கிறாரு இல்லையா, அதில் நிறைய எனிமீஸ் ஏற்பட்டுறதுனால மக்கள்லேருந்து இவர் வந்து ஏலினேட் ஆகிட்டார், அதாவது தனிச்சு விடப்பட்டுட்டார். மக்களுக்கு யாருமே இவரை வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. ஏலியன்ஸ்னால் என்னது, வேறு கிரகத்துக்காரங்க மாதிரி அவங்கள நம்ம அப்படியே தள்ளி நின்று பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அதனால் இந்த டெரர் வந்து இந்த பயம்படுத்துறது இந்த மோசமான ஒரு நிலை வந்து இன்னமும் அதிகரிச்சுட்டே இருந்தது. The law of suspect made spreading of false news to divide or instigate the people a punishable crime. The law of suspect அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க இல்லையா, அதாவது யார் மேலெல்லாம் சந்தேகம் ஏற்படுதோ அவங்களெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணோன்னு சொல்லியிருந்தது இல்லையா. ஸோ அது மூலயமா என்ன பண்ணுச்சு, தவறான நியூஸஸ் எல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மக்கள்கிட்ட வந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் இது பண்ணால் தப்பு அது பண்ணால் தப்பு அந்த மாதிரியான பனிஷபிள் க்ரைமாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதை அண்டர் திஸ் லா லார்ஜ் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வேர் ட்ரைட் டுகெதர் அண்ட் சென்டென்ஸ்டு. ஸோ இந்த லா படி என்ன பண்ணாங்க, நிறைய மக்களை கூட்டமாக பிடிச்சி அவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. திஸ் டெரர் லாஸ்டட் ஃபார் 46 days. இந்த மாதிரி மக்களை பிடிச்சி கொள்றதெல்லாம் வந்து இந்த டெரரிசம், இந்த மோசமான ஒரு நிலை வந்து எவ்வளோ நாள் தொடர்ந்துச்சுன்னா 46 days தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஆன் 27 July 1794 the convention suddenly turned against Robespierre and his supporters. July 27, 1974 என்னாச்சு, இந்த கன்வென்ஷன் குரூப் இருக்குல்ல, இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்க, ரொபோஸ்பியருக்கு அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டர்ஸ்க்கும் எதிராக இவங்க எல்லாருமே திரும்பிட்டாங்க. த நெக்ஸ்ட் டே ரொபோஸ்பியர் வாஸ் சென்ட் டு தி கிலட்டின். கடைசியில் இந்த ரொபோஸ்பியரையும் என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து கன்வென்ஷன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதே குலட்டனில் இவரையும் கொண்டுட்டாங்க. த ரீஜன் ஆஃப் டெரர் எண்டட் வித் த ஃபால் ஆஃப் தி ரொபோஸ்பியர். அப்போ இந்த டெரரான இந்த பயமுறுத்தக்கூடிய இந்த ஒரு ஆட்சி வந்து இந்த ரொபோஸ்பியரை குலட்டின் பண்ணதோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொபோஸ்பியர் த டிக்டர் ஆஃப் தி கன்வென்ஷன், தோ ஹி வாஸ் ஹானஸ்ட், patriotic and a person of integrity, earned notoriety by sending many of his colleagues to the guillotine. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரொபோஸ்பியர் வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சு திறன் இருக்கிறவர். இந்த கன்வென்ஷனை எடுத்து வழிநடத்தி போனது இவர் தான். இவர் ஆக்சுவலாக ரொம்ப ஹானஸ்டாக நேர்மையான ஒரு பர்சன், பேட்ரியாட்டிக்கும் கூட, அவங்களோட நாட்டு மேலே அவ்வளோ ஒரு ஆசை அவருக்கு. அண்ட் இன்டெகிரிட்டினா எல்லாரையும் ஒன்றா சேர்த்தக்கூடிய ஒரு பர்சன் இவர். ஆனாலும் கூட இவர் என்ன பண்ணார், இவர் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ், அவங்க கூட வேலை செய்கிறவங்களோட நிறைய பேரை வந்து குலட்டினுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாரு. இன் அக்டோபர் 1975 த கன்வென்ஷன் broke up and the dictatorship of 5 members assumed power. அக்டோபர் 1795 இந்த கன்வென்ஷன், இந்த ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த கன்வென்ஷன் அப்படிங்கிற அமைப்பு என்ன ஆச்சு அப்படின்னா பிரிஞ்சிருச்சு, broke-up ஆயிடுச்சு. அண்ட் 5 பேருக்கு இப்போ பவர்ஸ் வந்து வந்துருச்சு. 5 பேருடைய 5 லீடர்ஸ் வந்து தனித்தனியாக பவர்ஸோடு இருக்காங்க. த dictatorship was short-lived and was replaced by consulate with நெப்போலியன். ஸோ இந்த டிக்டேட்டர், இந்த 5 பிரிஞ்சாங்க இல்லையா, இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தது இவங்களுடைய இதெல்லாம். அதுக்கு அடுத்து வந்தது யாருன்னா நெப்போலியன் அப்படிங்கிறவர் உடைய பவருக்கு வராரு. ஆஸ் தி ஃபர்ஸ்ட் கன்சூல். ஸோ நெப்போலியன் ஃபர்ஸ்ட் கன்சூலாக வராரு, அதாவது ஒரு லீடர்ஷிப் மாதிரி. திஸ் கன்சூல் வாஸ் அபாலிஷ்ட் பை நெப்போலியன் போனபார்ட், who later crowned himself of the emperor of the France. இங்கே கன்சூல் அப்படின்னா தூதர் அப்படி சொல்லுவாங்க, கடவுளுடைய தூதரில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. பட் இங்கே லீடர் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போது இந்த கன்சூல் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டார், வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு நெப்போலியன் போனபார்ட் என்ன பண்ணார், தான் வந்து ஃப்ரான்ஸுக்கு எம்பரர், பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அவர் முடிசூட்டிக்கிட்டார். த ரெவல்யூஷன் தஸ் ஃபெயில்டு. ஸோ இந்த ரெவல்யூஷன் என்னாச்சு, ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிது. ஷேட்டர் த ட்ரீம்ஸ் ஆஃப் தி ஐடியலிஸ்ட் அண்ட் தி ஹோப்ஸ் ஆஃப் தி புவர். இவர் தன்னைத்தானே முடிசூட்டிக்கிட்டதுனால என்னாச்சு, இந்த சாதாரண மக்களுடைய அந்த கனவுகள், அந்த ஐடியாலஜிஸ் எல்லாமே என்னாச்சு, ஃபெயில் ஆகிடுச்சு. ஏழை மக்களுடைய எல்லா கனவுகளும் எல்லா நம்பிக்கைகளும் வீணாக போயிடுச்சு. எட் த ரிப்பப்ளிக்கன் ஐடியா அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி கண்டினியூ டு இன்ஃப்ளூயன்ஸ் ஜெனரேஷன்ஸ் டு கம். ஆனாலும் கூட இந்த ரிப்பப்ளிக்கன் ஐடியாஸ் தான், மக்களுக்காக ஆட்சி அப்படிங்கிற ஒரு அந்த விஷயம், அப்புறம் லிபர்ட்டினா ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டினா எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னமும் கூட அந்த ஜென்ரேஷன்ஸ் கடந்து இன்னும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இம்பேக்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனால் என்ன நடந்தது அப்படின்னா, த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஹேட் மெனி லாஸ்டிங் ரிசல்ட்ஸ், நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது இதில். இட் மார்க் தி எண்ட் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் அப்சல்யூட் மொனார்க் இன் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் ராஜா ஆட்சி செஞ்ச அந்த ஆட்சி காலம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆல் ஃபியூடல் ப்ரிவிலேஜஸ் வித் அபாலிஷ்ட். ஃபியூடல் அப்படின்னா சென்ட்ரல், ஸ்டேட், அந்த மாதிரியான படிப்படி நிலையில் இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமும் கூட அளிக்கப்பட்டுருச்சு. அண்ட் பவர்ஸ் ஆஃப் கிளர்கி வாஸ் கர்ப்டு. கிளர்ஜி அப்படின்றது அந்த பூசாரிகள், சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுடைய பவர்ஸ் எல்லாமும் கூட நிறுத்திடுச்சு. அவங்களுக்கு எந்த பவர்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. த ரெவல்யூஷன் யுனைடட் த பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் அண்ட் பேவ் தி வே ஃபார் தி என்ஹான்ஸ்டு பவர் ஆஃப் தி ஸ்டேட். இந்த ரெவல்யூஷனால் என்னாச்சு, மக்கள் எல்லாரும் வெவ்வேறு மதமாக இருந்தாலும் கூட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து
அந்த ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற நின்ற அந்த யூனிட்டி வந்து நடந்தது இந்த ரெவல்யூஷனால். இட் ஆல்சோ லெட் டு தி growth ஆஃப் ஃபீலிங்ஸ் ஆஃப் நேஷனலிசம் அண்ட் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் அன் அசர்ட்டிவ் மிடில் கிளாஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெவல்யூஷனால் என்னுடைய நாடு அந்த நேஷ்னலிசம், அந்த பேட்ரியாட்டிக், நாட்டு மேலே ஒரு ஆசை, ஸோ அந்த நேஷ்னலிசம் வெளிப்பட்டுச்சு மக்களுடைய மனசுலேருந்து. அந்த நேஷ்னலிசம் அப்படின்னா என் நாடு என் மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்பட்டுச்சு. அண்ட் மிடில் கிளாஸுடைய அந்த அசர்ட்டிவ்னஸ் வந்து வெளிவந்தது. Revolution upheld the theory of people's sovereignty and laid the foundation for the birth of liberal constitutional governments in the யூரோப்பியன் காண்டினென்ட்டில். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா மக்களுடைய அந்த தியரி சோவர்ஜினிட்டி அப்படின்னும் போது சுய ஆட்சி எல்லாம் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்தது. அதனால் என்னாச்சு, கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட், அதாவது அரசியலமைப்பு வழிநடத்துதலோடு ஏற்படக்கூடிய ஒரு கவர்மெண்ட், சுதந்திரமான ஒரு கவர்மெண்ட் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரீஸில் உருவாச்சு இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனால். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி பிகேம் தி வாட்ச்வேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், லவ்விங் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் இன்ஸ்பயர்ட் மெனி லேட்டர் டே பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லிபரல் டெமோக்ரஸி இன் யூரோப் அண்ட் எல்ஸ்வேர். இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இந்த மாதிரியான வார்த்தைகள் உலகளவில் எங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் நடந்ததோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெமோக்ரஸி, இந்த ஃப்ரீடமான இருக்கக்கூடிய மக்களுக்காகனோட ஆட்சியெல்லாம் வந்து அமைஞ்சது நிறைய இடங்களில் யூரோப்பியன் காண்டினென்ட்டில். Reforms who led a religious movement to reform the Church of England, dispensing with the teachings and practices of Roman Catholic Church, were known as Puritans. பியூரிட்டன்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம படித்தோம். அந்த பியூரிட்டன்ஸை தான் இவங்க என்ன பண்ணாங்க, இங்கிலாந்துலேருந்து கொண்டு போயிட்டு அந்த நார்த் அமெரிக்காவுடைய ஈஸ்ட் சைடில் கொண்டு போய் குடிபெயர்த்தாங்க. அவங்க தான் வந்து பியூரிட்டன் சொல்கிறாங்க. இவங்க என்னென்னா இந்த மதத்தை சார்ந்த அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், அதில் நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த பியூரிட்டன்ஸ் அப்படின்றவங்க. The Stuart kings James I and Charles I did not tolerate their attempts to reform the Church of the England. அப்போ இவங்க பியூரிட்டன்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, இந்த சர்ச் சொல்கிறதெல்லாம் வந்து பின்பற்றக்கூடாது, அதில் நிறைய மாற்றங்கள்லாம் வேணும், அதில் இருக்க சடங்குகள் அந்த இதெல்லாம் மாற்றணும் அப்படின்லாம் இவங்க சொல்லும்போது அவங்களுக்கு பிடிக்கல. யாருக்கு? ஸ்டார்ட் கிங்ஸ்க்கு பிடிக்கல. அதாவது ஜேம்ஸ் I, சார்லஸ் I இவங்களுக்குலாம் வந்து பிடிக்கல. அவங்களுடைய அந்த இதை வந்து ஏற்றுக்கவே முடியல இவங்களால. அதனால தான் இவங்களை கொண்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு வந்தாங்க. The persecution of Puritans prompted many to leave England and settle. இதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கிலாண்டை விட்டுட்டு இவங்க வெளியே போகிறதுக்கே இவங்க வந்து தயாராகிட்டாங்க. இந்த காலனிஸ் they founded, they organized a Puritan way of life. ஸோ இவங்களை கொண்டு போயிட்டு அந்த நார்த் அமெரிக்காவுடைய ஈஸ்ட் சைட் காலனிஸை கொண்டு போய் அமைச்சு இவங்களெல்லாம் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்தாங்க இல்லையா இங்கிலாந்து கவர்மெண்ட். ஸோ அதுக்கு அங்கே என்ன பண்ணினாங்க இவங்க அப்படின்னா, அவங்களுடைய வே ஆஃப் லைஃப் வந்து அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் பியூரிட்டன்ஸ் அப்படிங்கிறவங்க. குவாக்கர்ஸ் வேர் மெம்பர்ஸ். இப்போ குவாக்கர்ஸ் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம். அவங்க யார் அப்படின்னா, மெம்பர்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் குரூப் கால் தி சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை என்ன சொல்லுவாங்க, குவாக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் குரூப்ஸை சார்ந்தவங்க. இவங்களை வந்து சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹூ while laying emphasis on the Holy Spirit rejected outward rites and an ordains ministry. சில ஹோலி ஸ்பிரிட்ஸை வந்து வெளியே கொண்டு வரும்போது, ஒரு சில அந்த மதத்தை சார்ந்த விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வரும்போது இவங்கெல்லாம் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணினாங்க. அங்கே செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணினவங்க குவாக்கர்ஸ். ஜார்ஜ் ஃபாக்ஸ் வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் தி சொசைட்டி இன் இங்கிலாந்து. ஜார்ஜ் ஃபாக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த குவாக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த சொசைட்டியை ஃபார்ம் பண்ணவர் இங்கிலாண்டில். குவாக்கர்ஸ் ஹேவ் தி ரெப்புடேஷன் ஆஃப் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் ஃபார் பீஸ் அண்ட் அப்போசிங் வார். இந்த குவாக்கர்ஸ் என்னென்னா, வார் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க, அமைதி வழியாகவே நம்ம போயிட்டு எல்லா விஷயத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த குவாக்கர்ஸ் அப்படிங்கிற குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள். தென் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர் born into an aristocratic family and educated at Eton and Cambridge. அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி அப்படின்றது அப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிச்சான பீப்புள்ஸ் தான் அப்பர் கிளாஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர் தான் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர். ஏட்டன் அப்படிங்கிற இடத்துலையும் கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற இடத்துலையும் இவர் படித்தார். Cornwallis joined the army in 1757. 1757ல இவர் ஆர்மியில் ஜாயின் பண்ணிடுறாரு. Upon his father's death in 1762, he became Earl Cornwallis and entered the House of Lords, the upper house of Britain. பிரிட்டனில் இருக்கக்கூடிய அப்பர் ஹவுஸ் அப்படின்றது என்ன, இப்போ பார்லிமெண்ட்டில் அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் நம்ம இதில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்பர் ஹவுஸ் அப்படிங்கிற இதில் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் 1762ல் கார்ன்வாலிஸ் என்ன பண்ணார், கார்ன்வாலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போஸ்டிங் வராரு. அது வந்து அப்பர் ஹவுஸ், பிரிட்டனுடைய அப்பர் ஹவுஸில் ஒரு போஸ்டிங். அதுக்கு அவர் செலக்ட் ஆகிறாரு. ஹிஸ் மிலிட்ரி ஆக்ஷன் இன் தி அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் praiseworthy, inflicted defeats on the American army in a few battles through finally he had to surrender his army at
யார்க்டவுன். இவருடைய அந்த அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடக்கும்போது இவருடைய அமெரிக்காவை எதிர்த்து இவர் செஞ்ச அந்த போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வர்த்தியாக இருந்தது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்க ஆர்மி என்ன ஆச்சு, சரண்டர் ஆகிடுச்சு. இவங்களுக்கு வந்து சரண்டர் ஆகிடுச்சு இல்லையா ஃபைனலாக. ஸோ அது வந்து ரொம்பவே போற்றத்தக்க ஒரு விஷயமா இவருக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஒரு புகழ்ச்சி வந்து கிடைக்குது. யார்க்டவுன் அப்படிங்கிற இடத்துல வந்து அமெரிக்கன் ஆர்மி இவர்கிட்ட வந்து சரணடைஞ்சிடுச்சு. Despite this defeat, Cornwallis retained the confidence of successive British governments and continued to enjoy an active career. இந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு நல்ல ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிது அண்ட் நல்ல ஒரு கரியர், அவருடைய ஜாப்பை வந்து ரொம்ப நல்லா இது மூலயமா அவரால் அமைச்சிக்க முடியுது. Knighted in 1786, he was appointed Governor General by the East India Company government in British India. பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலனிஸ் இருக்கு இல்லையா பிரிட்டிஷில், அந்த இடத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்பாக இவரை வந்து கவர்னர் ஜெனரலாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க 1786. Even before the arrivals of Europeans in America, there was an indigenous population called Native Americans. Native Americans ஒருத்தர் நம்ம படித்தோம். இந்த காலனிஸ் எல்லாம் போயிட்டு இங்கிலாண்டுடைய காலனிஸ் எல்லாம் போயிட்டு அந்த ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய அமெரிக்காவை கைப்பற்றினதுக்கப்புறம் அங்கே அமெரிக்காவில் ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்களை வந்து அவங்க அப்படியே தள்ளி இது பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வெஸ்ட் சைடாகவே தள்ளி போயிட்டாங்க. ஸோ அவங்கள என்ன சொல்கிறோம், அங்கேயே பிறந்து வாழ்ந்த மக்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இண்டிஜினஸ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இண்டிஜினஸ்னால் சுயமாக இருந்ததுன்னு அர்த்தம். ஸோ அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தே யூஸ் டு பி ரெஃபர்ட் டு ஆஸ் ரெட் இந்தியன்ஸ். அவங்களுக்கு இன்னொரு பேரும் என்ன இருக்குன்னா ரெட் இந்தியன்ஸ்னு அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இட் வாஸ் நவ் கன்சிடர் மீனிங் அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் டு நாட் யூஸ் திஸ் டேர்ம் எனிமோர். இப்போது அந்த ரெட் இண்டியன்ஸ் அப்படின்றதுக்கு பேர் வந்து இப்போ மீனிங்கே இல்லை அப்படின்றதுனால ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அந்த வார்த்தை அந்த ரெட் இந்தியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்ப்ரெட் ஓவர் தி வேஸ்ட் அமெரிக்கன் காண்டினென்ட். இவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கா காண்டினென்ட் ஃபுல்லாகவே இவங்க அங்கங்கே வாழ்ந்துட்டு இருந்தக்கூடிய மக்கள். They belonged to various tribes and many of them were at war with each other. இவங்க தனித்தனியாக ஒரு குரூப்பாக ட்ரைப்ஸ்னும் போது குரூப்பாக வாழ்கிறது மலைவாழ் மக்கள் சொல்லுவாங்க, அவங்கள ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ குரூப்பாக இவங்க தனித்தனியாக ஒரு செக்டாக வாழ்ந்ததுனால என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இந்த குழு தான் பெருசு அந்த குரூப் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிசைட்ஸ் தே ரெஃப்யூஸ் டு ஒர்க் அண்டர் கண்டிஷன் ஆஃப் ஸ்லேவரி. அது மட்டும் இல்லாமல் அடிமைகளாக உங்களுக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ண முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்த்து போராடினாங்க, அந்த இங்கிலீஷ் காலனிஸை எதிர்த்து. அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஆஃப்ரிக்காவிலேருந்து அடிமைகளை கொண்டு வந்து ரொம்ப கொடூரமான முறையில் அந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து மக்களை ஸ்லேவாக கொண்டு வந்து அங்கே வேலை செய்ய வச்சாங்க அவங்களுடைய ஸ்டேட்ஸில். அதை ஏற்கனவே படிச்சிருக்கோம். த்ரூ தி காம்பினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் டிப்ளமசி யூரோப்பியன்ஸ் கான்குவர்ட் அண்ட் டிஃபிட்டட் மெனி ஆஃப் தீஸ் ட்ரைப்ஸ். இந்த ட்ரைப் மக்களை வந்து ரொம்ப வயலண்ட்டோட ரொம்ப கொடூரமாக இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த பவர்ஸை வந்து எடுத்து அவங்கள ஆட்சி செய்ய முயற்சித்தாங்க. கிரேட்லி ரெடியூஸ்ட் இன் நம்பர்ஸ் டுடே தே லிவ் இன் வேரியஸ் ரிசர்வ்ஸ். இந்த மாதிரி நிறையா அவங்களுடைய அந்த மக்களை வந்து கொடூரமான முறையில் அவங்களெல்லாம் அழிச்சதுனால என்னாச்சு, அவங்களுடைய நம்பர் வந்து ரொம்பவே அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போது நிறைய அந்த ரிசர்வ் ஏரியாவில் ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரிசர்வ் ஏரியாவில் மட்டும்தான் இந்த கூட்டம் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. டிக்ளரேஷன் ஆஃப் தி ரைட் ஆஃப் தி மேன் அண்ட் தி சிட்டிசன். மனித உரிமைகளுக்கு உண்டான டிக்ளரேஷன். திஸ் டிக்ளரேஷன் வாஸ் டிராஃப்டட் பை லஃபேட், தாமஸ் ஜெஃபர்சன் அண்ட் மிராபியூ அப்படின்றவரும் லஃபெட் அப்படிங்கிறவரும் பார்த்திங்கன்னா இந்த மனித உரிமைகளுக்கு உண்டான அந்த டிக்ளரேஷனை வந்து ஃபார்ம் பண்ணாங்க, டிராஃப்ட்னா எழுதுனாங்க, அமைச்சாங்க. பேஸ்ட் ஆன் நேச்சுரல் லா தட் அசர்ட்ஸ் தட் சர்டன் ரைட்ஸ் ஆர் இன்ஹெரண்ட் பை வர்ச்சியூ ஆஃப் ஹியூமன் நேச்சர். இயற்கையாகவே மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து இந்த ரைட் இருக்குது அப்படின்னு சில ரைட்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. அது நேச்சுரல் லா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொன்னாங்க. த ரைட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் வேர் டிக்ளேர்டு யூனிவர்சல். இந்த மனிதர்களுக்குண்டான உரிமைகள் அப்படின்றது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இது பொதுப்படியானது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. அண்ட் வேலிட் டு ஆல் டைம்ஸ் அண்ட் எவ்ரி பிளேஸ். இது எல்லா காலகட்டத்துக்கும் இது வேலிடாக இருக்கும். அண்ட் எல்லா இடத்துல வாழ்கிற மக்களுக்கும் இது வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. இன்ஸ்பயர்ட் பை தி என்லைட்மெண்ட் philosophers, the declaration was a core statement of the values of the French Revolution.
ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை இந்த டிக்ளரேஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுனால ஃபிலாசபர்ஸ் உடைய அந்த தூண்டுதல் பேரில் இதை வந்து கொண்டு வராங்க. அண்ட் ஹேட் அ மேஜர் இம்பேக்ட் ஆன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் டிப்ளமசி வேர்ல்டு வைடு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்றது பிடிச்சு போயிட்டு அதோடைய இம்பேக்டை வச்சுக்கிட்டு ஃப்ரீடம் டெமோக்ரஸி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணாங்க மற்ற கண்ட்ரீஸ்லலாம் கூட. Thanks for watching Sridevi's Zone.